காய்ஸ். இப்போது நம்ம வந்து கோர்ஸ் உள்ள போய் எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு நோட் பேட் மாதிரி ஒரு கோட் எடிட்டர் வேணும். ஸோ நம்ம நார்மலான நோட் பேட்லேயும் பண்ணலாம். பட் இந்த கோட் எடிட்டரில் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். நம்ம எதர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்து ஒரு ரெட் கலர் டேஷ் மாதிரி உங்களுக்கு காட்டும். இது மாதிரி வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கோட் எடிட்டரை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பக்கவாக தெரிய ஆரம்பித்தோம். ஓகே, எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு கோட் எடிட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டானது ப்ளஸ் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோட் எடிட்டர். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். சிம்பிளாக கூகுள் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்லேயே இப்படி வரும். இது கீழே வந்து டவுன்லோடு விர்ச்சுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸுக்கு, லினக்ஸ்க்கு, மேக்குக்குன்னு சொல்லிட்டு எல்லா சிஸ்டமுக்குமே இருக்குது. ஓகேவா? நான் வந்து விண்டோஸுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லினக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லினக்ஸுக்கு பண்ணலாம், மேக் வச்சுருந்தீங்கன்னா மேக் பண்ணலாம். எல்லா விஷயமே நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி தான். நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு பண்ணால் இன்ஸ்டால் ஆயிரும். என்கிட்ட வந்து இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த பேசிக் செட்டப்புக்கு நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ள சில செட்டிங்ஸை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணலாம். விர்ச்சுவல் ஸ்டுடியோ கூட நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி வரும். பட் உங்களுக்கு இப்போ வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கலர் வந்து ஒரு மாதிரி வந்து லைட் ப்ளூ கலர் ஒரு மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளாக் கலரில் இருக்கும். ஒரு லைட் பிளாக் கலரில் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா நான் வந்து சில செட்டிங்ஸை மாற்றி வச்சுருக்கேன். அதனால் இது வந்து இப்போ எனக்கு வந்து இப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மாதிரி பேசிக்காக இருக்கும். அதுதான் இருக்கும். ஸோ நம்ம செட்டிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றலாம். உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லை நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வெல்கம்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கான். ஓகேவா? ஸோ இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வரும். இதில் வந்து சர்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வரும். இதில் மெட்டீரியல் தீம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தான் இருக்கும். இதை க்ரியேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த நேமில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை சூஸ் பண்ணி இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேவா? இது பண்ண அப்புறம் இங்கே வந்து செட் கலர் தீம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தீம் செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போது இதில் வந்து உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லாஸ்ட் தீம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லை இது வேணும்னா இது பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை பண்ணலாம். நான் வந்து இது லாஸ்ட் தீமை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எந்த தீம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் தீம் அப்படின்னு இருக்கு இல்லையா? மெட்டீரியல் ஐகான் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ நான் இங்கே ஜூம் பண்ணி காட்டினா தெரியும். நீங்கள் அது இந்த கிரியேட் பண்ண நேமு இதை பார்த்துக்கோங்க. அப்போ தான் என்ன மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து நம்மளோட ஐகான்ஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் டிசைனில் அட்ராக்டிவாக மாற்றும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எமெட் அப்படிங்கிற இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நான் எமெட் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேமில் மித்ரில் எமெட் அப்படிங்கிற இந்த டூல் இருக்குது. ஸோ இந்த டூலை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த எமெட்டுங்கிற டூல் வந்து நிறையா விஷயங்களுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டூலை வச்சு நம்ம வந்து நிறையா பண்ணலாம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃப்யூச்சரில் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம ஓரளவுக்கு செட்டப்லாம் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், உங்களோட கம்ப்யூட்டரில் ஃபர்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரௌசருக்கு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு இப்போ நான் இந்த கோர்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் பண்ணுறேன். அதாவது வெப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நான் வந்து என்னோட இந்த கோர்ஸில் நான் பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட்ஸோட லொக்கேஷனும் போட போகிறேன். ஓகேவா? ஸோ இதை ஓப்பன் பண்ணுறது சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இங்கே கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது ஸோ இதெல்லாம் நான் டோன்ட் சேவ்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போது 1 அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் நம்பர் 1 அப்படி பண்ணுறேன். இப்போ இது உள்ள வந்து ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி index.html. இப்போ இதை பற்றி நீங்கள் வந்து index.htmlனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிக்க வேணாம். அதெல்லாம் அடுத்த வீடியோலேருந்து பார்ப்போம்.
பட் இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபைல் சேவ் பண்ணலாம். இதில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோட் டைப் பண்ணலாம். என்ன டைப் பண்ணாலும் பக்கா ஒரு நார்மல் டெக்ஸ்ட் பண்ணால் இப்படி இருக்கும். இதே நான் ஒரு கோட் டைப் பண்ணேன் அப்படின்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலராக வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணும். இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பட் இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து கோட் டைப் பண்ண கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கோட் டைப் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிசைனாக பார்க்குறதுக்கு நல்லாவும் வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகும். பட் இப்போதைக்கு இந்த கோட்லாம் என்னங்கிறது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். பட் இப்போ நமக்கு இதை பற்றி தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம், எப்படி நீங்கள் இந்த தீம் மாற்றலாம், எப்படி நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன பேசிக் விஷயங்கள் இந்த எடிட்டர் கூட ஈஸியாக ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்கான விஷயங்கள். ஓகேவா கைஸ்? போன வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட இந்த மாதிரி நம்ம கோடை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த கோட் எடிட்டரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம HTML வந்து கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெப் டிசைனிங்கில் வந்து HTML அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து 100% உலகத்தில் இருக்கிற எல்லா வெப்சைட்டும் HTML தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? உலகத்தில் இருக்கிற எந்த வெப்சைட்டாலேயும் HTML இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இந்த HTML அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் தான் வந்து ப்ரௌசர்ஸ் புரிஞ்சுக்கும். ஓகேவா? அது ஆண்ட்ராய்ட் ப்ரௌசராக இருந்தாலும் சரி, குரோமாக இருந்தாலும் சரி, ஃபயர்ஃபாக்ஸ் இல்லை அது டிவி ப்ரௌசராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ப்ரௌசர்ஸ் வந்து HTML ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஓகேவா? அதனால தான் வந்து HTML எல்லோரும் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அதிகமாக. இப்போது இந்த HTML அப்படிங்கிறதுல இப்போ நான் எதுக்கு வந்து index.html அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போது இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணால் வைக்கலாம். ஓகேவா? இந்த இண்டெக்ஸுங்கிறது நீங்கள் எது வேணால் வைக்கலாம். பட் .html அப்படின்னு நான் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, இதுதான் வந்து இந்த HTML கோட் அப்படின்னு சொல்லி ப்ரௌசருக்கு தெரியும். ஓகேவா? .html அப்படின்னு வச்சாதான் நமக்கும் சரி, பார்க்குறவங்களுக்கும் சரி, ப்ளஸ் ப்ரௌசருக்கும் இது ஒரு HTML ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ எப்படி நம்ம வந்து .jpj, .png இல்லை .txt இந்த மாதிரி வந்து ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது வந்து .html. இப்படி நீங்கள் ஒரு ஃபார்மேட் போட்டால் தான் இந்த யூஸருக்கோ இல்லை அந்த ப்ரௌசருக்கோ தெரியும் இது ஒரு HTML அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போது எதுக்கு நான் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, ப்ரௌசரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதாவது இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு HTML ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலையே வந்து ஹோம் பேஜ் ஆக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ப்ரௌசர் போகிறோம் வச்சுக்கோமே. இப்போது இதில் நான் வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோவே போகிறேன். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து வெப்சைட் அப்படின்னு தான் இருக்குது. கரெக்டாக? அதாவது வெப்சைட் மட்டும்தான் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபைல். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து index.html இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் ஏதாவது ஒரு ஃபைலாக இருக்கும் இது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் வரல. பட் இது வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபைல் தான் அது. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வெப்சைட் ஆரம்பித்து அதில் வந்து index.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து இதுதான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வெப்சைட்டை போட்ட உடனே ஓப்பன் ஆகும். .com/ போட்டு எதுவும் போட வேணாம். இப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு நேமில் டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இண்டெக்ஸ்னு பண்ணியிருக்கோம்ல, இப்போ இதுக்கு பதிலாக நான் போயிட்டு ஒரு புது ஃபைல் download.html அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் எப்படி அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு download.html அப்படி தான் பண்ண முடியும். பட் நான் index.html அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நான் போயிட்டு index.htmlனு போட வேணாம். நான் போயிட்டு இப்படி index.htmlனு போடாமல் நான் ஜஸ்ட் வந்து என்னோடய வெப்சைட்டை அடித்து நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக index.html லோட் பண்ணோம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து index.html மட்டும்தான் லோட் பண்ணோம், வேறு எந்த ஃபைலையும் லோட் பண்ணாது. ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு நேமிங் கன்வென்ஷன் தான். index.html அப்படின்னு கொடுத்தா உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்குமே தெரியும். ஓகே, index.html தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிடும். நீங்கள் download.html அப்படின்னா நீங்கள் ஸ்லாஷ் போட்டு download.html அப்படி தான் போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து HTMLோட ஒரு பேசிக் ஃபார்மேட். இப்போ நான் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். இது நமக்கு தேவைப்படாதுல்ல. ஓகே, ஸோ டெலிட் பண்ணிடுறேன். இப்போ index.html சொல்லி நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து நம்மளோட முதல்ல HTML எல்லோரும் என்ன கோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இது பண்ணுவாங்க. ஸோ .type/html அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், நான் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வந்து நான் போயிட்டு அந்த ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் பேக்கெட்ஸ் தான் ஆரம்பித்தேன். நான் இப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து
இந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணுது. இப்போ நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் பண்ணுது. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோட் எடிட்டரை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் நோட் பேட் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன், நானே போயிட்டு ஒன்றா வந்து டைப் பண்ணியிருப்பேன். கரெக்டாக டாக் டைப்பு, HTML இப்படி சொல்லி நானே ஒன்றா டைப் பண்ணுவேன். கரெக்டாக இதுதான் வந்து ரியல் லைஃப்பில் நடந்திருக்கும். பட் இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாதி ஜாப்பை இது வந்து ஈஸி ஆக்கிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ இந்த டாக் டைப் HTML அப்படின்னு நம்ம ஏன் போடுறோம்? ஸோ இப்போ இந்த டாக் டைப் HTML ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த டாட் HTMLோட ரீசன் தான். இப்போ நம்ம வந்து டாக் டைப் HTMLன்னு போடுறதுக்கு இப்போ நம்ம இங்கே வந்து டாட் HTML எதுக்கு போட்டோம், அந்த கம்ப்யூட்டர் வந்து அது ஒரு HTML ஃபைல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போட்டோம். கரெக்டாக? அதே மாதிரி இந்த டாட் டைப் HTML அப்படின்னு ஏன் போட்டோம் அப்படின்னா சில டைம் வந்து இந்த டாட் HTML வந்து சர்வர்ஸ் பார்க்காது, கம்ப்யூட்டர்ஸ் பார்க்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம கோட் ஸ்டார்டிங்கில் டாக் டைப் HTML அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஒரு சர்வர் வந்து நம்ம கோடை படிக்கும்போது ஃபஸ்ட்டு இது படிக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது இது புரிஞ்சுக்கும், ஓகே இது வந்து ஒரு HTML கோடு அப்படின்னு சொல்லிட்டு அது புரிஞ்சுக்கும். அதனால் மட்டும்தான் அது யூஸ் பண்ணுறாங்களே தவிர இதுக்கு வேறு எந்த மீனிங்குமே கிடையாது. ஓகேவா? இது நம்ம எதுக்கு போடுறோம்னா ஜஸ்ட் வந்து அந்த சர்வரோ இல்லை அந்த கம்ப்யூட்டரோ இது வந்து ஒரு HTML டைப்பில் இருக்கிற ஃபைலு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான். ஓகே. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா HTML அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ HTML அப்படின்னு போட்டு இப்படி போட போகிறோம். ஓகே. ஸோ இப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறேன். ஸோ இது ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறேன். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரே நேமில் டேக்ஸ் இருக்காட்டா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்படி போடுறது. ஓகேவா? அதாவது ஒரு 2 ப்ராக்கெட்ஸ் உள்ள மாதிரி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி போடுறதுக்கு நேம் வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நேம் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் ஆகும்போது ஸ்லாஷ் போட்டு HTML அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா டேக்குமே இதான். இன்னும் வந்து நம்ம வந்து HTML டேக் மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். பட் ஃப்யூச்சரில் டைட்டில் டேகு வெரைட்டியாக இன்னும் நிறையா டேக் பார்க்க போகிறோம். எல்லா டேக்குமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இப்போ டைட்டில் அப்படி இருக்குது அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் அப்படி வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்படி தான் க்ளோஸ் ஆகும். இது உள்ள நம்ம என்ன போடுறோமோ அதை வந்து டைட்டில் டேக் என்ன பண்ணுமோ அது பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ இந்த டேக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கும் ஒரு விஷயத்தை பண்ணோம். இப்போ நமக்கு தெரியும் இந்த HTMLங்கிற இந்த டேக் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இது உள்ளே வர கோடு வந்து என்ன வேணால் பண்ணோம். கரெக்டாக? ஸோ ஒரு டேக்குக்கும் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அதாவது ஒரு விஷயங்களை பண்ணோம். இப்போ இந்த HTML டேக் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம வந்து HTML கோடை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்கலாக எப்படி ப்ரௌசர் எடுத்துக்கும் அப்படின்னா HTML டேக்கில் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து HTML க்ளோஸ் வரைக்கும் தான் எடுத்துக்கும். இப்போ நான் இது கீழே போய் நான் ஏதாச்சும் ஒரு கோடு போட்டேன் அப்படின்னா அது வந்து ப்ரௌசர் வந்து கண்டுக்காது, எரர் தான் காட்டும். ஓகேவா? மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த HTML டேக் உள்ளே இருக்கிறது தான் வந்து HTML கோடாக டிஃபைன் பண்ணப்படும். அதுக்கு வெளில இருக்கிறதெல்லாம் அதிகமாக வந்து யூஸே ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த HTML டேக்குங்கிறது நம்ம போடுறதே எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் இது உள்ளே வந்து HTML கோடை எழுதுறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இதில் பேசிக்காக இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு பேசிக் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை தான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன போடுவாங்க அப்படின்னா ஹெட்டு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஓகேவா? ஸோ ஹெட்டு போட்டு இதை கொஞ்சம் டிஃபைன் பண்ணிவிட்டு இது உள்ள சில டேக் வரும். அதுக்கப்புறமா என்ன போடுவாங்க அப்படின்னா பாடி அப்படிங்கிற ஒரு டேக் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 2 டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹெட்டுனா என்ன, இந்த பாடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த HTML டேக் உள்ள நம்ம HTML கோடு போடுறோம், அதுக்கு தான் யூஸ் பண்ணுது. இந்த ஹெட் டேக் உள்ள நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா பேஜில் இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்களை போடுவோம். அதாவது டைட்டில் விஷயம் இந்த மாதிரிலாம் போடுவோம். அதாவது இந்த ஹெட் டேக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் வெப்சைட் யூசர்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? நார்மல் வெப்சைட் யூசர்ஸுக்கு அது தெரியாது, அவங்க கண்ணுக்கே தெரியாது. அது வந்து நம்மள மாதிரி டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காகவே இருக்கிற ஹெட் டேக். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வெப்சைட்லேயே போயிட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த வியூ பேஜ் சோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா வருது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் இருக்குது. கரெக்டாக? இந்த ஹெட் டேக் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா இந்த ப்ரௌசரில் நமக்கு தெரியுதா? இல்லை.
இது உள்ளே வந்து நிறையா விஷயங்களை போடுவாங்க. அது வந்து யூஸரோட கண்ணுக்கு தெரியாது. ஒரு நார்மல் பீப்புளாக இருக்கும்போது அது கண்ணுக்கு தெரியாது. இந்த ஹெட் டேக்கில் என்னென்ன விஷயங்களை போடுவாங்க அப்படின்னா, டைட்டில் மாதிரி சில விஷயங்களை போடுவாங்க. அதாவது வந்து இந்த இடத்துல மேலே வந்து விஷுவல் கோட் ஸ்டூடியோன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி வரதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. இன்னும் வந்து இந்த ஹெட் டேக்கில் நிறையா விஷயங்களை பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸரோட கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? நம்மள மாதிரி டெவலப்பர்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுற ஹெட் டேக் இது. ஓகேவா? இது உள்ள வந்து நிறையா விஷயங்களை பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம வந்து ஒரே வீடியோவில் போட்டு குழப்பிக்காமல் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பாடி டேக். இந்த பாடி டேக் உள்ள தான் யூசர் என்ன பார்க்கணுமோ அது இருக்கும். ஓகேவா? இது உள்ள தான் எல்லாமே இருக்கும். யூசர் கண்ணுக்கு நீங்கள் என்ன காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இது உள்ளே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இது உள்ளே போயிட்டு அஸ்வின் அப்படின்னு டைப் படிக்கிறேன். இப்போ நான் இதை எப்படி நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே இந்த வெப் ப்ராஜெக்ட்ஸில் தானே HTML ஃபைல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இதை ட்ராக் பண்ணி இதை கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணலாம். இப்படி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இதிலே வந்து வியூ பேஜ் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து டிஃபைன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இதை சேவ் பண்ணால் தான் எனக்கு ஒர்க் ஆகும். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா அஸ்வின் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த பாடி டேக்கில் நீங்கள் என்ன போடுறீங்களோ, நீங்கள் என்ன வேணால் போடலாம். அதுதான் யூஸரோட கண்ணுக்கு தெரியும். ஓகேவா? ஹெட் டேக்குங்கிறது நம்ம மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. பாடி டேக்குங்கிறது யூஸரோட கண்ணுக்கு என்ன தெரியணுமோ அதை நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து யாருமே வந்து இந்த மாதிரி வந்து அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டேரெக்டாக போட மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு சில டேக் இருக்குது. என்னென்ன டேக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து H1 டேக். ஸோ இந்த H1 டேக் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ H1 டேக்குள்ள நான் ஏதாச்சும் ஒன்று போடுறேன் அப்படின்னா, அஸ்வின் அப்படி எழுதுறேன் அப்படின்னா, இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா போல்டாக இருக்குது. கரெக்டாக? இது H1 டேக்கிறது ஹெட்டிங். ஓகேவா? இப்போ நான் இதே வந்து H2 டேக் இருக்குது. H2 டேக்கில் போய்ட்டு அஸ்வின் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, இது போய் சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹெட் டேக்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு வந்து லார்ஜ் சைஸ்லேயோ சின்ன சைஸ்லேயும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஹெட் டேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து H6 வரைக்கும் போகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா H6 வரைக்கும் போகும். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் சைஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்னது பெருசுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் சைஸ்லாம் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன ஃபாண்ட்டானா என்ன சைஸ்னா நம்ம பண்ணிக்கலாம். பட் அர்ஜென்ட்டாக டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபாண்ட் சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹெட் டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஹெட் டேக்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாண்ட் சைஸு டைட்டில் இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேராகிராஃப் டேக்கை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஜஸ்ட்டு நம்ம P டேக்கில் பேராகிராஃப் தான் ஃபுல் ஃபார்மு. இந்த பேராகிராஃப் டேக்கில் நீங்கள் வந்து என்ன பேராகிராஃப்னால் போட்டுக்கலாம், என்ன வேணால் போடலாம், நீங்கள் என்ன வேணால் அடிச்சுக்கலாம். இப்போ நான் அதை போய்ட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த டேக் வந்து இந்த பேராகிராஃப் டேக் வந்து ஃபாண்ட்டு இல்லை போல்டாக இருக்காது, சைஸ்லாம் எதுவும் இருக்காது. டிஃபால்ட்டாக நம்ம என்னோடய கம்ப்யூட்டர் என்ன சைஸோ அந்த ஃபாண்ட் சைஸில் தான் இருக்கும். உள்ளே நம்ம என்ன என்ட்ரு பண்ணுறோமோ என்ட்ரு ஆகும். அண்ட் இதில் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் இதில் போய்ட்டு என்ட்ரு அடித்து ஸ்பேஸ் விட்டீங்க, இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் விட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த லைனுக்கு போகாது. பிகாஸ் பேராகிராஃப் டேக்குங்கிறது பேராகிராஃப் டிஃபைன் பண்ணுறதுக்காகவே உருவாக்குனது. ஓகேவா? ஸோ இந்த டேக் வந்து இந்த பேராகிராஃப் டேக்குங்கிறது வந்து பேராகிராஃப் பண்ணுறதுக்குனே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அப்படின்னா வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ ஒரு டேக்கும் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். கரெக்டாக? ஸோ இந்த பேராகிராஃப் டேக் வந்து அப்படி தான். நீங்கள் வந்து ஸ்பேஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் விட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அது கோடு விழாது. ஸோ கேப் விட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா BR அப்படின்னு சொல்லி இந்த டேக் யூஸ் பண்ணலாம். இந்த டேக் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எந்த கோடாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை சேவ் பண்ணி காட்டுறேன். எனக்கு நெக்ஸ்ட் லைன் கொடுக்குதா? இப்போ அதே நான் போய்ட்டு இங்கே பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து BR அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு கொடுக்குது. ஸோ இந்த BR டேக் வந்து எந்த கோடு அப்படிலாம் அதுக்கு தெரியாது, எந்த டேகுலாம் தெரியாது. H1 டேகா, பேராகிராஃப் டேகா இல்லை என்ன டேக்லாம் தெரியாது. இந்த டேக் எங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ் பார் வரும். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு தட்டுற மாதிரி அடுத்த லைனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வரது எல்லாமே. ஸோ பேசிக்காக இந்த BR டேக் இதுதான் பண்ணும். இந்த பேராகிராஃப் டேக்கில் நீங்கள் வந்து பேராகிராஃபை டிஃபைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் இதை காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பேராகிராஃப் வரும். இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பாங்க.
இதை நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் பேராகிராஃப் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து பேராகிராஃப்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இதுதான் வந்து ஒரு பேசிக்கான டேக்ஸ். ஓகேவா? இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிக்காக டேக் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து HTML கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த டேக்ஸ் தான் நம்ம கற்றுப்போம். HTML ஃபுல்லாகவே இந்த மாதிரி டேக் தான். ஸோ ஒரு டேக்கும் ஒரு விஷயத்த பண்ணோம். எப்படி இந்த HTMLங்கிற டேக் வந்து இதை டிஃபைன் பண்ண யூஸ் பண்ணமோ, இந்த ஹெட்டுங்கிற டேக் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம், பாடிங்கிற டேக் வந்து ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி H1ங்கிற டேக் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோமா, அதேமாதிரி Pங்கிற டேக் வந்து ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோமா, இந்த மாதிரி ஒரு டேக்கும் ஒரு விஷயத்த பண்ணோம். அந்த மாதிரி அதை கற்றுக்கிறது தான் நம்ம வந்து HTML கோடிங். ஓகேவா? இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேக்கை பற்றி பார்க்கலாம், டைட்டில் டேக். இந்த டைட்டில் டேக் பார்த்தீங்கன்னா ஹெட்டு உள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேறு எங்கேயும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஹெட்டு உள்ள சில விஷயங்கள் வரும், அது வந்து ஹெட்டு உள்ள தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ டைட்டில் அப்படி போடுறேன் அப்படின்னா இந்த டைட்டில் தான் என்ன பண்ணும், இப்போ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா index.html தான் இருக்குது, ஃபைல் நேம் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் டைட்டிலில் போயிட்டு நான் எதாவது கொடுத்தேன் அப்படின்னா திஸ் இஸ் ஃப்ராங்கி அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இதுதான் வந்து டைட்டில் ஆகும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள், திஸ் இஸ் ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. கரெக்டாக? பட் இதே நான் இதை அப்படியே காப்பி கட் பண்ணிட்டு போய் நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகாது. பார்த்தீங்களா? ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் இந்த டைட்டில் டேக்குங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம விர்ச்சுவல் ஸ்டுடியோவில் டைட்டில் டேக் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஹெட்டு உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி, சில டேகை நீங்கள் ஹெட்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நீங்கள் எப்பவுமே வந்து மீறக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஹெட் டேக்கில் வந்து சில விஷயங்களை தான் போடணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகேவா? பட் அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனால உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக உங்களால் வந்து கோட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த விஷுவல் ஸ்டுடியோ வெப்சைட்டில் பார்த்த மாதிரி ஹெட் டேக்கில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும். பட் அதெல்லாம் யூஸரோட கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பாடி டேக்கில் என்ன வருதோ அது எல்லாமே யூஸரோட கண்ணுக்கு தெரியும். இப்போ ஆப்வியஸாக வந்து நம்ம வந்து கலர்லாம் கொடுக்கலாம். இப்போ இங்கே வந்து கலர்லாம் எப்படி கொடுக்கலாங்கிறது அப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் வந்து CSS அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் வரும். பட் இப்போது நம்ம கற்றுக்க வந்தது HTML தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே, இந்த கோர்ஸ் ஃபுல்லாக இப்போ HTML ஃபுல்லாகவே நம்ம முதல்ல வந்து HTML என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டேக் இருக்குது, அந்த டேக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து பெருசாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து இந்த பேசிக்கான டேக்கை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த டேக்கை வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கிற அவசியமே இல்லை. பிகாஸ் இப்போ நான் இதை டோட்டலாக அழிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு எஸ்கலேட்டரி மார்க் போட்டு நான் வந்து என்ட்ரு அமுக்குறேன். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது ஃபில் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இந்த 3 விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இது நமக்கு தேவையில்லை. பட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன டேக் வேணுமோ அது வந்து இதுவே ஃபில் பண்ணிடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டுமே போதும். நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு வாட்டி இதை டைப் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம கோட் எடிட்டர் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் நம்ம கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இது உள்ளே வர டேக்ஸ் தான். H1, H2, பேராகிராஃப் டேகு, இந்த மாதிரி டேக் தான். இந்த டேக்லாம் நீங்கள் ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். பிகாஸ் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கள் இல்லை, ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயந்தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து புதுசாக இன்னொரு டேக் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த டேக் பார்த்தீங்கன்னா வந்து மெனுலாம் இருக்குல்ல, இப்போது இந்த வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி மெனூஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இப்படி வந்து இந்த மெனூஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த டேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போ வந்து மெனுலாம் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? பட் அந்த மெனு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு பேசிக்கான ஒரு டேக் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து மெனு பண்ண போகிறதில்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் பார்ட்டில் வரும். இப்போ நம்ம பேசிக்காக பார்க்க போகிறது லிஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் வந்து மெனுலாம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னா என்ன? லிஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நார்மலாக வந்து நோட் பேட்லலாம் நம்ம டைப் பண்ணுவோம்ல, நோட் பேட் போனேன் அப்படின்னா 1 லிஸ்ட்டு, நம்ம லிஸ்ட்டு, இந்த மாதிரி 2 லிஸ்ட்டு, 3 லிஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் டைப் பண்ணுவோமா? இல்லை வந்து இன்னொரு வெரைட்டியாக இருக்கும், டாட் சிம்பிள் போட்டு, டாட் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அதில் வந்து 1, 2 அப்படின்னு சொல்லி வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து நார்மலாக பண்ணுவோம் கரெக்டாக நோட் பேடில். ஸோ இப்போ இது எப்படி நீங்கள் வந்து கோடிங்கில் கொண்டு வரலாம் அப்படின்னா, லிஸ்ட்டுக்கு வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று நம்ம வந்து நம்பர் மாதிரி பார்த்தது, அது ஒரு லிஸ்ட்டு, அது ஒரு டைப்பு. அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த டாட் மாதிரி பார்க்குறீங்களா, அது ஒரு டைப்பு.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாட் டைப் பார்ப்போம். ஸோ இந்த டாட் இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா யூஎல் அப்படின்னு போடணும். ஸோ இந்த யூஎல் அப்படின்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இதோட மீனிங் நீங்கள் அப்புறமா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பட் இதுதான் இந்த சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு உள்ள நீங்கள் என்ன போட்டாலும் வந்து அது வந்து லிஸ்ட் மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அது நிறைய எரர்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நான் இப்படி போட்டேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு லிஸ்ட் மாதிரிலாம் வராது. ஸோ இப்போ நான் கீழே ஏதாச்சும் ஒன்று போடுறேன் அப்படின்னா எனக்கு அது இப்படி தான் வரும். இதை நான் எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம வந்து லிஸ்ட்டு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணோம். எப்படி நம்ம வந்து நோட் பேடில் வந்து ஐட்டம் 1 ஐட்டம் 2 ஐட்டம் 3 அந்த மாதிரி பண்ணோமோ இதையும் நம்ம வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணோம். ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்கு எல்ஐ. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம். ஓகேவா? ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐட்டம் 1 இந்த மாதிரி நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை காப்பி பண்ணி அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணிட்டு ஐட்டம் 2 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா? ஸோ ஐட்டம் 1 ஐட்டம் 2 அப்படின்னு சேவ் ஆகிக்கும். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ங்கிற இந்த டேக் வந்து இப்போ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த டாட் வச்ச சிம்பிளில் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த யூஎல்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது எனக்கு டாட் வச்ச லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து HTMLக்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அது உள்ள வந்து லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிற இந்த டேக் வச்சு நம்ம லிஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை காப்பி பண்ணி இப்படி கீழே பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் வந்து Ctrl+D. ஓகேவா? Ctrl+D கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகும். நீங்கள் எத்தனை வாட்டினா காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் Ctrl+Z அப்படிங்க அப்படின்னா அப்படியே பேக்வேர்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் கீ தான். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் இது அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 1 2 3 டேக் இருக்குல்ல. ஸோ இந்த 1 2 3 அப்படிலாம் நம்பர் வரும்ல அந்த லிஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஓஎல். ஸோ இந்த ஓஎல் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு லிஸ்ட். இப்போ நான் இதை என்டர் அடிக்கிறேன். ஸோ இது உள்ளேயும் அதே மாதிரி நம்ம வந்து லிஸ்ட் பண்ணோம். ஸோ எப்படி நம்ம வந்து எல்ஐ பண்ணோமோ அதே மாதிரி இப்போ இதில் வந்து ஐட்டம் 1. ஸோ மறுபடியும் வந்து காப்பி பண்ணிட்டு ஐட்டம் 2 மறுபடியும் காப்பி பண்ணிட்டு ஐட்டம் 3 மறுபடியும் காப்பி பண்ணிட்டு ஐட்டம் 4 இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஐட்டம் 4 அப்படின்னு பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்பர்ஸ் வருது. கரெக்டாக? ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான நேம். ஆர்டர்டு லிஸ்ட் அதாவது ஓஎல் அப்படின்னா ஆர்டர் பண்ணி அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நம்பர் நம்ம கொடுக்கவே இல்லை. கரெக்டாக? இந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. இது பிகாஸ் ஆர்டர்டு லிஸ்ட்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? இதே அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து ஆர்டர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி கொடுத்துருக்கீங்களோ அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்லாம் சைடில் இருக்காது. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டாட்டாக இருக்குல்ல நீங்கள் இது வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த டாட்டை வந்து ஸ்கொயராக மாற்றலாம், ஸ்டாராக மாற்றலாம், அதெல்லாம் மாற்றிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து ஆர்டர் ஆகிருக்காது. ஜஸ்ட் வந்து அன்ஆர்டர்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து யூஎல் அதாவது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஓஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இது பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஓஎல் அப்படின்னு பண்ணுறோம்ல. பட் ஓஎல் பண்ணோம் அப்படின்னா இது 2 மட்டும்தான் வருது. இது உள்ளே இருக்கிறது வரமாட்டேங்குது. கரெக்டாக? நம்ம இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது ஓஎல். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எல்ஐ அப்படின்னு போட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓஎல் அப்படிங்கிற இந்த ஆர்டர் லிஸ்ட்டும் ஜென்ரேட் ஆகும். அதே டைமில் இந்த லிஸ்ட் ஐட்டமும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸுக்கு தான் நம்ம வந்து இந்த கோட் எடிட்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது இன்னும் கூட ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. எப்படின்னா ஓஎல் இப்படி அடித்து எல்ஐ அப்படி பண்ணால் ஒரே ஒரு ஆர்டர் லிஸ்ட் வருதா. இப்போ நான் இன்ட்டு 3 இல்லை 5 அப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும்? 5 ஆர்டர் லிஸ்ட் உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இந்த கோட் எடிட்டரில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து நமக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த டேக்லாம் வந்து இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து நான் இவ்வளோ சொல்லி கொடுத்தேன்ல உங்களுக்கு இதெல்லாம் வந்து வேகமாக போகிற மாதிரி இருக்கும். நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. நான் இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நல்லா வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது உங்களுக்கே புரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயந்தான். ஓகேவா? ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிவிஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதாவது வந்து இப்போது நம்ம நார்மலாக இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு தனி டேக்கு, இது ஒரு தனி டேக். கரெக்டாக? ஸோ இப்போ இது மொத்தமாக ஒரு குரூப்னு வச்சுப்போம்.
ஸோ இங்கே பிகாஸ் இது வந்து இந்த டேக் உள்ளே தானே இது எல்லாமே வருது. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் ஒரு குரூப்னு வச்சுப்போம். அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு குரூப்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து செப்பரேட் தான் இருக்குது தவிர நம்ம வந்து ஒரே விஷயத்தை, அதாவது இந்த 2 விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரே குரூப்பாக ஆக்க முடியல இப்போ கரெக்டாக. ஏன் நம்ம குரூப் ஆக்கணும்னு கேட்டால் வந்து இப்போ உங்களுக்கு அது புரியாது. பட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து குரூப் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட்டில் மேலே இருக்கிற மெனு ஒரு குரூப்பு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து குரூப்பாக பிரித்து தான் வந்து நார்மலாக வந்து எல்லாருமே வந்து ப்ரொஃபஷ்னலாக வெப்சைட்ஸ் எழுதுவாங்க. அப்படி பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். கோடு பார்க்கும்போது ஓகே இது வந்து ஒரு லிஸ்ட்டோட குரூப்பு, இது வந்து மெனுவோட குரூப்பு அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து குரூப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் இப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு கொடுக்காது. ஓகேவா? ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஸோ ஓகே. ஸோ குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி கமெண்டிங் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். நார்மலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் கமெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே வந்து நான் வந்து குரூப் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுப்போம். இப்போது இந்த குரூப் அப்படின்னு போட்டு அப்படியே நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த குரூப்புங்கிற இந்த கோடு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்டில் தெரியும் கரெக்டாக. இப்போது நீங்கள் Ctrl/// கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வரும். Ctrl// ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சின்டாக்ஸை பற்றிலாம் நீங்கள் மறந்துடலாம், அது நமக்கு தேவையில்லை. பட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து யூசர், அதாவது நம்ம ப்ரோக்ராமர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி பண்ணிடும். இது வந்து யூஸரோட கண்ணுக்கு காட்டாது. ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இது கீழே வந்து ஏதாச்சும் ஒரு குரூப் வருது அப்படின்னா அந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ இது கீழே வந்து பாடி வருது அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக பாடி அப்படின்னு போட்டு நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் பாடின்னு இருக்கும். ஸோ நான் நாளைக்கோ இல்லை ஒரு மாதம் கழித்து நான் இந்த கோடை பார்க்கும்போது ஓகே ஸோ இங்கேருந்து பாடி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் கரெக்டாக. இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து டைட்டில் அப்படின்னு போடுறேன். ஸோ டைட்டில் அப்படின்னு போட்டு நான் இது பண்ணேன் அப்படின்னா ஓகே ஸோ இது கீழே இருக்கிறது ஒரு டைட்டில் போல் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நமக்கு இந்த கமெண்டிங் யூஸ் இல்லாட்டிக்கும் ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் பண்ணலாம். ஸோ குரூப் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா div அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த div டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நார்மலாக தான் இருக்கும். பட் இது உள்ளே வந்து நீங்கள் என்ன வேணால் போடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது உள்ளே போட்டிருக்கேன்னா ஸோ இந்த மாதிரி இது உள்ளே வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் போடலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டேக் என்ன பண்ணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு டேக்கும் ஒரு விஷயத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேக் வந்து ஜஸ்ட் வந்து எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு குரூப் ஆக்கும், அவ்வளோதான். பட் குரூப் ஆக்குமே தவிர இப்போ நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எப்படி டிசைன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம், நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணி நம்ம ஃபைலை ட்ராக் பண்ணி தானே பண்ணுவோம். பட் இப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டெப் சொல்லித்தரேன். முதல்ல வந்து இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. Ctrl+S கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. எக்ஸ்டென்ஷனுக்கு போயிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைவ் சர்வர் பிளகின் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து கோ லைவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்த அப்புறம் இப்போ நான் ஜஸ்ட் இந்த கோ லைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து லைவாக வந்து இது வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து லைவாக இருக்கும். ஸோ இது மேலே இருக்க லிங்க்கை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். பட் இது லைவாக வந்துடும். ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ்னா போய் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதை வந்து இந்த கமெண்ட்டை நான் இப்படி போட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் குரூப் அப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடும். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த குரூப்புங்கிறது தெரியுது பாருங்கள். பட் நான் கமெண்ட் பண்ணி போட்ட குரூப் தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணி போட்டது எதுக்கு அப்படின்னா யூஸரோட கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும், நம்மளோட கண்ணுக்கு அது தெரியாது. ஓகேவா? ஸோ இது வந்து லைவ் அப்டேட் ஆகும். இப்போ நான் வந்து இன்னும் இப்படி காட்டுறேன் அப்படின்னா சின்னது பண்ணிட்டு இப்போ நான் இங்கே போயிட்டு குரூப் அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா இதை நான் சேவ் பண்ண அடுத்த செகண்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ நம்ம எதுவுமே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேணாம். நம்ம எப்போ சேவ் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு வந்து அதை போய் சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது, இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவ் பண்ணோம் கரெக்டாக, இந்த குரூப் பண்ணோம். இப்போ நம்ம குரூப் பண்ணாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே நடக்கலை கரெக்டாக. இப்போ நான் Ctrl+U கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதாவது இந்த பேஜ் சோர்ஸ் பண்ணுவோம்ல அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து Ctrl+U. அந்த கீ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் காட்டுது. இது வந்து லைவ் சர்வர்லேருந்து வருது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து கண்டுக்கவே வேணாம், இதை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ இதை விட்டுட்டு மேலே நம்ம எழுதின கோடு பாருங்கள்.
ஸோ மேலே நம்ம எழுதுகிற கோடு பார்த்தீங்கன்னா வந்து டிவ் அப்படின்னு தான் இருக்குது. பட் டிவ் அப்படின்னு இருந்தால் கூட இது வந்து கோடில் தான் டிஃப்ரென்ஸ் கொடுக்குதே தவிர எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து வெப்சைட் யூசர்ஸுக்கு தெரியாது. கரெக்டாக? அதே மாதிரி இங்கே கூட பாருங்களேன், இங்கே கூட கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோட் இன்ஜெக்டட் பை லைவ் சர்வர். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இப்போ இதனால நமக்கு என்ன தெரியும், ஓகே இந்த கோட் வந்து அந்த லைவ் சர்வருங்கிற அந்த எக்ஸ்டென்ஷனால் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கமெண்டிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ நிறைய சுச்சுவேஷனில் வேற ஒருத்தங்க எழுதின கோடை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம போய் கோடு படிக்க வேணாம். இப்போ நான் இந்த கோடை படிக்கவே வேணாம். இப்போ இங்கே கீழே இருக்கிற இவ்வளோ பெரிய கோடு இருக்குல்ல, ஸோ இதை நான் படிக்கவே தேவையில்லை. நான் இதை பார்த்தாலே ஓகே இது ஏதோ லைவ் சர்வரில் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கமெண்டிங் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த டிவ். ஸோ இந்த டிவ் வந்து இப்போ உங்களுக்கு யூஸ் இல்லை. பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நிறையா விஷயங்களை இந்த மாதிரி நிறையா டேக்ஸை நீங்கள் வந்து குரூப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிவ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எந்த டேக் வேணால் பண்ணலாம். இப்போ நீங்கள் உள்ளே வந்து ஒரு H1 டேக் கூட வச்சுக்கலாம். உள்ள H1 டேக்கில் கூட நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். அது இங்கே பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு இருக்காது பார்த்தீங்கன்னா. பட் டிவ்ங்கிறது ஒரு குரூப்புக்காக யூஸ் பண்ணிப்போம். அது எதுக்குங்கிறத நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம அட்வான்ஸான கிளாஸுக்கு போகும்போது நம்ம பார்க்கலாம். பட் இப்போ இந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. டிவ்ங்கிறது குரூப் பண்ணுறதுக்கு. காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இமேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இமேஜ் ஒரு நார்மலாக நிறைய வெப்சைட்டில் இமேஜஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி நம்ம வெப்சைட்டில் எப்படி இமேஜ் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கூகுள் போயிட்டு ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இமேஜ் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பைக் இமேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ என்ன வேணால் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல பைக்கோட இமேஜ் எடுத்துக்கிட்டு, ஸோ இது கிளாரிட்டியாக நல்லா இமேஜ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இதில் கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இமேஜஸ் சேவ் பண்ணலாம். கரெக்டாக? எங்கே சேவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளோட கோர்ஸோட அதே லொக்கேஷனில் பண்ணோம். அதாவது நம்ம இந்த ப்ராஜெக்ட் எங்கே சேவ் பண்ணியிருக்கோம், வெப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ இதே லொக்கேஷனில் 1ல் நான் வந்து சேவ் பண்ணுறேன். பட் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து இது இமேஜை வைக்கிறேன். ஓகேவா? அண்ட் இமேஜ் சேவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்போவுமே இமேஜில் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதாவது வந்து இப்போ IMG இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் சரி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. பிகாஸ் வந்து நிறையா சர்வர்ஸ் வந்து ஸ்பேஸை வந்து ஒத்துக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பேஸுக்கு பதிலாக ஒரு -- சிம்பிளை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே தவிர எப்போவுமே ஸ்பேஸ் மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இல்லைனா 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 1 அப்படின்னு கொடுத்து எனக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோட அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இருக்கும். கரெக்டாக? இப்போ அந்த வெப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த index.html நம்ம இப்போ டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இது நெக்ஸ்ட்டு இமேஜஸ் அப்படிங்கிற உள்ள இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். IMG அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது. நீங்கள் என்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இந்த IMG டேக் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். கரெக்டாக? பிகாஸ் இதில் 2 விஷயங்கள் இல்லை. ஒரு விஷயம் புதுசு, ஒரு விஷயம் வந்து இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து ஓப்பன் டேக் ஆகுது. அதாவது இந்த மாதிரி ஒரு டேக் ஓப்பன் ஆகுது. பட் இதுக்கு வந்து ஒரு க்ளோஸ் டேக் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது உள்ளே வந்து சில விஷயங்கள் இருக்குது. அதாவது SRC ஈக்குவல் டு அப்படின்னு என்னமோ இருக்குது. அப்புறம் ALT ஈக்குவல் டு அப்படின்னு என்னமோ இருக்குது. பட் இது எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இது எதுவுமே இல்லை. கரெக்டாக? நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க HTML லாங் ஈக்குவல் டு இங்கிலீஷ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேகுக்கும் ஒரு விஷயம் பண்ணணும் தெரியுமா? ஸோ இப்போ ஒரு டேக் வந்து லிஸ்ட்டு கொடுக்குது, ஒரு டேக் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குது. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இமேஜ் டேக் வந்து இமேஜை ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு டேகுக்கும் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஓகேவா? சின்ன செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? இது வந்து என்னவா வேணா இருக்கலாம். SRCன்னு இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் இருக்கலாம். இது வந்து ஹைட்டுன்னு இருக்கலாம், வித்துன்னு இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கட்டுமே. பட் இந்த மாதிரி வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அதை போக கற்றுப்பீங்க. ஓகேவா? பட் இமேஜில் முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் SRC, அதாவது சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ALT. ஓகேவா? ஸோ இந்த ALT அண்ட் SRC என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த SRCயில் நீங்கள் வந்து எந்த இமேஜை நீங்கள் வந்து வைக்கணுமோ, அதாவது இப்போ இந்த வெப்சைட்டில்
எந்த இமேஜ் நான் வந்து இங்கே வந்து வர வைக்கணுமோ அந்த இமேஜோட லிங்க் போடணும். ஓகேவா? ஸோ நான் வந்து 2 விதமாக லிங்க் பண்ணலாம். ஒன்று, ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு டைரக்ட் லிங்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு டைரெக்டாக ஒரு லிங்க் அட்ரஸ் கிடைக்கும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு இந்த லிங்க் பேஸ்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சர்வர், அதாவது நம்ம ஒரு வெப்சைட்டு நம்ம ஒரு சர்வரில் வச்சுருப்போம். இப்போ நம்ம சர்வர் வந்து நம்ம கம்ப்யூட்டர் தான். கரெக்டாக? நான் இப்போது இந்த கம்ப்யூட்டரில் எங்கே இருக்குது, வெப் ப்ராஜெக்ட்ஸ்லேயே இதே ஃபோல்டரில் இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்குது. ஸோ நான் இங்கே போயிட்டு இமேஜஸ் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சஜஷன் வருது. ஸோ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா 1.jpg அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் இது சேவ் பண்ணிவிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அதே ஃபைல் அப்படியே இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, உங்களோட சர்வர்லேருந்து ஸ்டோர் ஆகிருக்கிற இமேஜை நீங்கள் வந்து யூஸருக்கு காட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெளில இருக்கிற ஒரு இமேஜ், வேறு யாரோ ஒருத்தவங்க வெப்சைட்டோட இருக்கிற சர்வர் இமேஜை நீங்கள் காட்டலாம். ஓகேவா? பட் நிறைய பேர் வந்து அவங்க சர்வரில் இருக்கிற இமேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வெளியில் இருக்கிற சர்வர் நம்ப முடியாது. பிகாஸ் எப்போ வேணால் அவங்க இமேஜ் வந்து டெலிட் பண்ணிடுவாங்க. டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம சர்வரில் அதை வந்து எதிர காட்டும். கரெக்டாக? ஸோ அதனால் அப்படி பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட சர்வரில் இந்த மாதிரி வந்து இமேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஆர்சிங்கிற டேக் ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இமேஜோட லொக்கேஷன், இமேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஏஎல்டி அப்படின்னு இருக்குது. இந்த ஏஎல்டிங்கிறது ஏன் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சப்போஸ் வந்து அந்த சர்வரில் இமேஜ் டெலிட் பண்ணிட்டாங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரீசன்னால இமேஜ் லோட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல என்ன காட்டணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து திஸ் இஸ் அன் இமேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஏதாச்சும் அடிச்சு விட்றேன். இப்படி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் இல்லை. கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடையாது. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு போனேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் லோட் ஆகலை. பட் அதுக்கு பதிலாக என்ன லோட் ஆகிருக்கு, திஸ் இஸ் அன் இமேஜ் அப்படின்னு லோட் ஆகிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு இமேஜ் வந்து என்னோடய கம்ப்யூட்டரில், அதாவது இப்போ என்னோடய சர்வரில் இருக்கான்னு பார்த்துருக்கு. இல்லாதனால ஆல்டர்னேட்டிவாக இந்த டெக்ஸ்ட்டை காட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதில் என்ன வேணால் காட்டலாம். அது உங்களோட பொறுத்து தான் இருக்குது. பட் இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். சப்போஸ் இப்படி ஒரு இமேஜ் இல்லை அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இப்போ நான் பழையபடி மாற்றினேன் அப்படின்னா இமேஜ் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து செக் பண்ணும், இமேஜ் இருக்கான்னு பார்க்கும். இல்லைனா இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்குக்குமே இந்த டிவ் டேக் கூட வந்து இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த ஓஎல் டேக் கூட ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஈவன் வந்து ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹைட்டுன்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ அதில் போய் நான் வந்து 20% அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹைட்டு இதாகும். ஸோ இந்த மாதிரி வந்து வித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் போய் நான் 20% அப்படி பண்ணாலும் சின்னதாகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. பட் இப்போ நம்ம ஆட்ரிபியூட்ஸை பற்றி நம்ம பார்க்க போதில்லை. பிகாஸ் அதெல்லாம் வந்து நம்ம பெரிய அட்வான்ஸான வெப்சைட் பண்ணும்போது அதெல்லாம் தேவைப்படும். ப்ளஸ் நம்ம வந்து சிஎஸ்எஸ் அப்படிங்கிற விஷயம் தான் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு இமேஜை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது நம்ம வந்து லிங்க் பற்றி கற்றுக்க போகிறோம். அதாவது இப்போ நார்மலாக வந்து நிறைய வெப்சைட்டில் பார்ப்போம்ல, கிளிக் ஹியர் டு கோ டு அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து வேறு வெப்சைட்டுக்கு போவோம். ரைட்டா? ஸோ அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ டேக் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏ டேக்கில் ஹெச்ரெஃப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான், எப்படி இந்த சோர்ஸ் வந்து லிங்க் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த ஹெச் டேக் தான் எந்த வெப்சைட்டுக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து www.google.com அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கூகுளுக்கு போகும். ஸோ இது உள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேக் உள்ளே, அதாவது இந்த டேக் இது ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுது. கரெக்டாக? இப்போ இந்த டேக் உள்ளே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் போடலாம். அந்த டெக்ஸ்ட் வந்து யூஸருக்கு காட்டும். இந்த ஹெச்ரெஃப்ங்கிறது வந்து லிங்காக இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் எந்த லிங்க்குக்கு போகணும் அப்படின்னு இருக்கும். பட் இப்போ நான் வந்து google.com அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து போகாது. பாருங்களேன், cannot get google.com அப்படின்னு வருது. பிகாஸ் நீங்கள் எப்போவுமே ஒரு வெப்சைட் லிங்க்கை நீங்கள் போடணும் அப்படின்னா இப்படி www ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக https இப்படி https போட்டு // போட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த நம்ம சர்வருக்கு தெரியும், ஓகே இப்படி ஒரு வேறு ஏதோ வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் www.google.com இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்கா, ஓப்பன் பண்ணாலும் இந்த google.comக்கு போகுது.
ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி தான். இதில வந்து இதில கூட டிஃப்ரெண்ட்டான ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதே டேப்ல ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஒரு இன்னொரு ஆட்ரிபியூட் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஆட்ரிபியூட் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து வேற ஒரு டேப்ல நியூ டேப்ல அந்த லிங்க் ஓப்பன் பண்ணலாம். அது என்ன ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா, டார்கெட். ஸோ டார்கெட்டுங்கிற ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இப்படி போட்டு பிளாங்க் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அண்டர்ஸ்கோர் ஸ்லாஷ் அண்டர்கோட் போட்டு பிளாங்க் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து புது டேப்ல ஓப்பன் ஆகும். இந்த டேப் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் மாரி தான். நம்ம எப்போ வேணா யூஸ் பண்ணலாம், வேணான்னா விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ப்ளஸ் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஜஸ்ட் வந்து இந்த ஏ டேக்ல ஹெச்ரெஃப்ங்கிற இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்ட்டு, நெக்ஸ்ட் இந்த இமேஜ் டேக்ல எஸ்ஆர்சி அப்படிங்கிற டேக் என்ன பண்ணுன்ட்டு. ஆப்வியஸா வந்து இந்த இமேஜ் டேக் வந்து ஒரு க்ளோசிங் டேக் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து தேவையே படாது. ஓகேவா? ஸோ இமேஜ் டேக்ல க்ளோசிங் டேக்கே கிடையாது. ஒன்லி ஓப்பனிங் டேக் மட்டும் தான். அதுவும் செல்ஃப் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து புதுசாக எதுவும் கற்றுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு அசைன்மெண்ட்டை தான். ஸோ இது பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டது உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும், ஸோ நீங்கள் வந்து இந்த அசைன்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். ஸோ அதனால தான் இந்த அசைன்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இந்த அசைன்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கூகுளோட இமேஜ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிங்கோட இமேஜ் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இமேஜ் மட்டும் வைக்கக்கூடாது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த இமேஜை போயிட்டு நான் இப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு google.comக்கு போகுது. இப்போ நான் போயிட்டு இப்படி போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து bing.com போகுது. ஸோ இது வந்து நான் உங்ககிட்ட செஞ்சு காட்டினதில்லை. பட் இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் உங்களுக்கு அது ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி கிளியராக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் தான் இதை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் கூகுள் இருக்குது, பிங் அப்படின்னு இருக்குது. இது வந்து இமேஜுக்கு கீழே இருக்குது. நீங்கள் மேலே கூட வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இப்போது நான் இந்த கூகுள் அப்படின்னு சொல்லி இந்த google.com இல்லை பிங் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிங் கிளிக் பண்ணால் பிங்க்கு போகுது. நெக்ஸ்ட்டு நான் கூகுள் கிளிக் பண்ணால் எனக்கு கூகுளுக்கு போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்குது. 1, 2 அப்படின்னு சொல்லி ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்யூஷனும் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் பண்ணுற சொல்யூஷன் உங்களுக்கு நீங்கள் பண்ணது நான் காட்டுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு பண்ண வரல, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் என்னோடய சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். பட் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் டேரெக்டாக சொல்யூஷனுக்கு வராதிங்க. ஓகேவா? ஸோ இப்போது ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக இதில் போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் கிளிக் பண்ணி நான் வந்து solution.html அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் போயிட்டு solution.html ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணேன் அப்படின்னா பிளாங்காக இருக்குது, உள்ளே எந்த கோடுமே இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதை எப்படி நார்மலாக இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி HTML ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது 3 நமக்கு தேவையில்லை. பிகாஸ் அது கற்றுக்கும் போது நம்ம அதை பார்த்துக்கலாம். பட் இப்போ தேவையில்லை. இங்கே சைட்டில் வந்து சொல்யூஷன் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைட்டில் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கூகுள் இமேஜை நம்ம இங்கே வைக்கணும். கரெக்டாக? ஸோ அதை எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கூகுள் இமேஜ் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து IMG அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போது நான் வந்து இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட இதே டைரக்டரியில் இமேஜஸில் கூகுள் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேறு எங்கேயாச்சும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம், என்ன நேம் வேணால் வச்சுருக்கலாம். இப்போ அதே நான் பண்ணுறேன், images/google ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கூகுளோட இமேஜ் வந்துருச்சு. இப்போ இது கிளிக் ஆகலை, அது என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் மறுபடியும் இதே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பிங் அப்படின்னு மாற்றுறேன். ஓகேவா? சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பிங் வந்துருச்சு. ஸோ இப்போ இமேஜ் இங்கே வந்துருச்சு. பட் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளிக்கே ஆகலை. பட் இந்த இமேஜை நான் போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து bing.com போகுது, google.comக்கு போகுது. ஸோ இதை நம்ம எப்படி வந்து கிளிக்கபிளாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த ஏ டேகை தான் நம்ம வந்து கிளிக்கபிளாக மாற்றுவோம் சொன்னேன். கரெக்டாக? ஸோ இப்போ இது உள்ள வந்து https.google google.com அப்படின்னு போட்டு இப்போ இதில் நான் வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா
இது வந்து நமக்கு வந்து கிளிக்கபிளாக மாறும் அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக. இப்போ நான் சேவ் பண்ணேன்னா கிளிக் ஹியர்னு இருக்குது. நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த இமேஜுக்கு போகுது கரெக்டாக. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஏ டேக், அதாவது இந்த ஏ டேக் உள்ள என்ன வந்தாலுமே அதை வந்து கிளிக்கபிளாக, அது வந்து இந்த மாதிரி அது வந்து கிளிக்கபிளாக மாற்றும் அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டாக. ஸோ இதான் நான் போன வீடியோவில் சொன்னேன். நீங்கள் இன்னொரு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இப்போ இது உள்ள என்ன போட்டாலும் கிளிக்கபிளாக மாறும் அப்படின்னா, இப்போ நான் இதை காப்பி பண்ணி இது உள்ளே போட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை காப்பி பண்ணி இது உள்ளே போட்டேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இது கிளிக்கபிளாக மாறிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு போன வீடியோவில் தெளிவாக இதுக்கு தான் சொன்னேன். இந்த ஏ டேக் உள்ள நீங்கள் என்ன போட்டாலுமே இது வந்து கிளிக்கபிளாக மாறும். அது என்னவா வேணா இருக்கலாம் நான் சொன்னேன். ஸோ இப்போ இது போட்டனால இது வந்து கிளிக்கபிளாக மாறிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்போ இதே நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அதாவது மறுபடியும் ஒரு ஏ டேக் ஓப்பன் பண்ணி http, ஸோ சிம்பிளாக https bing.com கொடுக்கலாம் கரெக்டாக. bing.com கொடுத்துட்டு இப்போது இது உள்ளே வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் போடுறதுக்கு பதிலாக இதை காப்பி பண்ணிட்டு போய் இங்கே கொண்டு போய் நான் வந்து பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பிங்கும் கிளிக்கபிளாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 விஷயத்தை பண்ணிட்டோம். இதுவும் கிளிக்கபிள், இதுவும் கிளிக்கபிள். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டை நம்ம முதல்ல கிளிக்கபிளாக மாற்றணும். ஸோ அதை கிளிக்கபிளாக மாற்றுறது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணுவோம். சிம்பிளாக ஓஎல் பண்ணுவோமா? இது உள்ளே வந்து நம்ம எல்ஐ பண்ணலாம். சிம்பிளாக எல்ஐ அப்படின்னு பட்டி கூகுள் அப்படின்னு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி காப்பி பண்ணிட்டு போய் பிங் அப்படின்னு பண்ணுவோம். இதுக்கப்புறமா இதை கிளிக்கபிளாக பார்த்துக்கலாம். பட் இப்போது இதை பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து கூகுள் பிங் அப்படின்னு வந்துடுச்சு. பட் இது கிளிக்கபிள் இல்லை. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன அதே சொல்யூஷன் தான். இந்த மாதிரி ஹெச்எஃப் டேக் உள்ள என்ன வந்தாலுமே அது கிளிக்கபிளாக மாறும் அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டாக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் இதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படாது. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து இது உள்ளே வைக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு இங்கே வந்து அந்த ஏ டேகை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஏ டேகை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த கூகுள் வந்து எனக்கு வந்து கிளிக்கபிள் லிங்காக மாறி இருக்கும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கிளிக்கபிள் லிங்காக மாறி இருக்குது. நான் கிளிக் பண்ணால் கூகுள் ஓப்பன் ஆகுது. இப்போ அதே ப்ராசஸ் நான் இங்கேயும் பண்ணலாம். இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து பிங் அப்படி மாற்றிடுறேன். அதே மாதிரி இங்கேயும் பிங் அப்படி மாற்றிடுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பிங்கு. ஸோ கிளிக் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன இருந்துச்சோ அதே விஷயத்த நம்ம இங்கே பண்ணிட்டோம். கிளிக்கபிள் ஆகும், இதுவும் கிளிக்கபிள் ஆகும். ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி வந்து டேக்ஸ் வந்து ஒரு நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த அசைன்மெண்ட் கொடுத்ததே வந்து இந்த மாதிரி இந்த ஒரு டேக் உள்ள இன்னொரு டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து அசைன்மெண்ட்டாக இது நான் எதுக்கு நான் வந்து இதை வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டாமல் சொல்லி கொடுக்காமலே கொடுத்தது ஏன் அப்படின்னா, நான் வந்து ஸ்டார்டிங்கே சொன்னேன் ஏ டேக் உள்ள நீங்கள் என்ன போட்டாலுமே அது வந்து கிளிக்கபிளாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணியிருக்க முடியும். ஸோ நான் சொல்லாததுக்கு ரீசன் வந்து நீங்கள் வந்து ஓனாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்யூஷனில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நிறைய பேர் இது வந்து கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் விஷயத்தை ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிகாஸ் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பையும் சொல்லி கொடுக்குறதுனால நீங்கள் கோர்ஸை விட்டு போகும்போது முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு சர்ச் பண்ணுற நாலேஜ் நிறையா வந்துடும். காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து HTML டேபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த solution.html நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னோட index.html இருக்குல்ல, ஸோ இதே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் இருக்கிற இந்த இமேஜு இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். பிகாஸ் இது எல்லாமே எதுவுமே தேவைப்படாது கரெக்டாக. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இது 2ஐயும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது இண்டெக்ஸ். ஸோ இப்போ இது இண்டெக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பிளாங்காக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இதில் வந்து நம்ம எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். டேபிள் க்ரியேட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ சிம்பிளாக டேபிள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா இது உள்ள நீங்கள் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டேபிள் அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இப்போ இது உள்ள வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு டேபிள் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன இருக்கும், கண்டென்ட் இருக்கும், அப்புறம் ரோஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ காலம்ஸ் அண்ட் ரோஸ். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு டேபிள்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா நார்மலாக எக்ஸல் ஷீட்டு இந்த மாதிரி வந்து வரும் இல்லையா. ஸோ டேபிள் ரோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். மேலே ஹெட்டிங்ஸ் இது இப்படி ஒரு ரோ இருக்கும், காலம் இருக்கும், இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேபிள் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியும் நம்ம வந்து ஒரு டேபிளை பண்ணலாம். எப்படி அப்படின்னா சிம்பிள் தான். இப்போது முதல்ல நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது டேபிளோட ரோ. அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ உங்களுக்கு என்ன வேணும்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது உள்ளே இருக்கிற கண்டென்ட் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஆர் அப்படி பண்ணுறேன். ஸோ இந்த டிஆருங்கிறது முதல் இந்த ரோ, ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற முதல் ரோ. இதுக்கப்புறமா இது உள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் வேணால் போட்டுக்கலாம். ஸோ எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங், கரெக்டாக ஃபஸ்ட்டு மேலே இருக்கும் போது ஃபஸ்ட்டு ரோவில் என்ன வரும், மேலே ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டிஹெச் அப்படின்னு பண்ணலாம். டிஹெச்சுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டிங், ஓகேவா, டேபிள் ஹெட்டிங், ஓகேவா. இப்போ நான் வந்து ஹெட்டிங் 1 அப்படின்னு பண்ணுறேன். அதே மாதிரி இதை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து ஹெட்டிங் 2 அப்படின்னு பண்ணுறேன். அதே மாதிரி மறுபடியும் கட் பண்ணிட்டு ஹெட்டிங் 3 அப்படின்னு பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் 3 விஷயங்கள் இருக்குது, ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3. ஸோ முதல் ரோவில் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக இந்த டேபிள் வந்து இந்த மாதிரி கோடுலாம் இருக்குது, கரெக்டாக. இந்த கோடு எல்லாமே நம்ம வந்து ஸ்டைலிங் பார்ட்டில் தான் வரும். நம்ம ஸ்டைல் பண்ணும்போது சிஎஸ்எஸ் பார்ட்டில் தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் அதை போட்டு குழப்பிக்க வேணாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பேசிக்கான HTML நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து டேபிள் நமக்கு வந்துருச்சு, கரெக்டாக. இப்போ நான் இந்த ரோவை அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு ரோ வரும், பார்த்தீங்களா, இன்னொரு ரோ வருது. பட் இது வந்து ஹெட்டிங்காகவே இருக்குது. ஸோ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு டிடி அப்படின்னு பண்ணலாம், ஓகேவா. டிஹெச் பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டிங்க்கு, டிடி அது வந்து டேபிள் டேட்டா, ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அடிக்கலாம் டேட்டா 1, இந்த மாதிரி வந்து டேட்டா 2, டேட்டா 3 இப்படி அடிச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த ரோ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு, கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டேபிள்ஸை நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் இது மறுபடியும் இந்த ரோவே மறுபடியும் அப்படியே காப்பி பண்ணலாம். இதே நான் வந்து காப்பி பண்ணி மறுபடியும் கீழே போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்திருக்கேன், பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக நடக்கும். முதல்ல ஒரு டேபிளுங்கிற ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்னிப்பெட்டை ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளுங்க இந்த டேக் ஆரம்பிச்சிட்டு அந்த டேக் உள்ள நீங்கள் வந்து நிறைய டேக்ஸ் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ரோ. ஸோ டேபிள் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோவை நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். முதல்ல ஒரு ரோவை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரோ உள்ள என்னென்ன கண்டென்ட் வரணும் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தை வச்சு பண்ணுவோம். ஒன்று டிஹெச் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா டிடி யூஸ் பண்ணலாம். டிஹெச்சுக்கு வந்து ஃபுல் மீனிங் தான் டேபிள் ஹெட்டிங்கு, டிடிக்கு ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா. ஸோ நீங்கள் 2 விஷயத்தை வச்சு பண்ணலாம். ஆப்வியஸாக நீங்கள் வந்து இங்கே வந்து டிஹெச் தான் யூஸ் பண்ணலாம் கிடையாதுங்க, டிடி கூட போடலாம், ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை பண்ணிட்டேன்னா டிடி கூட ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இந்த 100% நீங்கள் வந்து இங்கே டிஹெச் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ரூல்ஸும் கிடையாது, ஓகேவா. ஸோ நான் ஜஸ்ட் வந்து டிஹெச்ங்கிறத சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணுறேன். அண்ட் இதை நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், சிஎஸ்எஸோட ஸ்டைல் பண்ணுறதோட எக்ஸாம்பிள் காட்டுறேன். பட் இப்போ நீங்கள் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு விஷயத்தை தான் பண்ணுறேன், ஓகேவா. பட் நீங்கள் இதை வச்சு குழப்பிக்க வேணாம். ஓகே, ஸ்கிரிப்ட் வேணாம், நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணாலும் சரி இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிற அவசியமே இல்லை, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன், டிஹெச் செலக்ட் பண்ணிக்கிறேன், டிடி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது உள்ளே வந்து பார்டர் ஈக்குவல்ஸ் டு நான் வந்து ஒரு 1 பிக்சல் சாலிட் ரெட் வச்சுக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டேபிள் டேட்டாஸ் வந்திருக்கு, ஓகேவா. டிஹெச் இது வந்து டிடி, பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி வந்து டிசைன் கூட நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த டிசைன்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்டைலிங் பார்ட்டில் தான் வரும். ஸோ அதனால தான் இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, கரெக்டாக. இப்போ நான் மேலே பண்ணது இது என்ன இப்படி என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பட் இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டினேன். நீங்கள் இந்த டேபிளை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டைலை வச்சு நம்ம வந்து வெரைட்டியாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இதை நம்ம கலர் மாற்றலாம், இதை வந்து பிளாக் ஆக்கலாம், இந்த மாதிரி வந்து நம்ம என்ன வேணால் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அதில் நம்மளை பொறுத்து தான் இருக்குது. நம்ம இந்த ஸ்டைலை நம்ம எப்படிலாம் டிஃபைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம இதை வந்து இஷ்டத்துக்கு என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டைலில் தான் வந்து நிறையா விஷயங்கள் நடக்கும். பட் பேசிக்காக நீங்கள் HTML கற்றுக்கிட்டா தான் நீங்கள் ஸ்டைலுக்கே போக முடியும், ஓகேவா. இப்போ இந்த டேபிள் நீங்கள் HTML பண்ணால் தான் அதை நீங்கள் இங்கே போயிட்டு ஸ்டைல் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஸ்டைல் உங்களுக்கு புரிஞ்சிருக்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு சான்ஸே இல்லை. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன், பிகாஸ் இது உங்களுக்கு புரியாது இப்போது. அதனால இப்போ நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இதை பற்றி நீங்கள் குழப்பிக்கவே வேணாம். பிகாஸ் கோர்ஸில் ஒரு 10-20 வீடியோக்கள்ஸ் தான் இந்த ஸ்டைல் பார்ட்டுக்கு நம்ம போவோம்,
முதல்ல நம்ம HTML கற்றுக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டாக. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எனக்கு இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா நார்மல் ஆகிடும். ஸோ நம்ம HTML நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம CSS யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? பட் இப்போது நீங்கள் கற்றுக்க வேண்டியது மெயினாக HTML தான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து HTML டேபிள் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸாக காய்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபார்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்ம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக பார்க்கோம்ல, ஃபேஸ்புக்கில் வந்து ஃபார்ம் இருக்குது, ரெஜிஸ்டர் ஃபார்ம் இருக்குது. நம்ம லாகின் ஃபார்மில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நம்மளால் லாகின் பண்ண முடியுது. கரெக்டாக? ஸோ லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு மேலே ஒன்று இருக்குது. அதில் வந்து யூசர் நேம் கேட்கும், இல்லை இமெயில் கேட்கும். அது கீழே வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் பாஸ்வேர்டு கேட்கும். அது கீழே வந்து லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எப்படின்னா டிசைன் பண்ணிக்கலாம். லாகின் ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்ம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளை நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? டெலிட் பண்ணிட்டு ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபார்மில் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, ஆக்ஷன் ஈக்குவல் டு சம்திங் இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட ஒர்க்கே கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலாக நான் இப்போ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங் கோர்ஸ். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் தான் பண்ணுவோமே தவிர டோட்டலாக நம்ம வந்து வெரைட்டிஸ் ஆஃப் வெப்சைட்ஸை நல்ல லுக் இருக்கிற வெப்சைட்ஸை நம்ம டிசைன் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் கோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ பேக் எண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பார்ட்டே வெப் டிசைனிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து அவங்க வந்து வெப் டிசைன் பண்ண மாட்டாங்க, பட் பேக் எண்டில் ஒர்க்காக நிறையா ப்ராசஸை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக் எண்ட் டெவலப்பரோட வேலை. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஃபில் பண்ணுமோ அது வந்து பேக் எண்ட் டெவலப்பர்ஸோட வேலை. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் வந்து என்றைக்குமே டிசைன் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஜாபே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. பட் இப்போ நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இப்போ வந்து இந்த ஆக்ஷன் ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ண போதில்லை. இது என்னன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்க வேணாம், இதை அப்படியே விட்டுருவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அந்த ஃபார்மில், முதல்ல நமக்கு நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இமெயில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். கரெக்டாக? இமெயில் ஈக்குவல்ஸ் டூ போட்டு சம்திங் வரும். இப்போ நான் இமெயில் ஈக்குவல்ஸ் டூ போட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் இங்கே இமெயில் ஈக்குவல் டு தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போது இமெயில் ஈக்குவல் டுன்னு போட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிஆர் விட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா ஒரு டைப் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வரும். கரெக்டாக? நீங்கள் அந்த இடத்துல வந்து எதாவது டைப் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். இன்புட் அப்படிங்கிற இந்த டேக் வச்சு பண்ணலாம். ஸோ இந்த டேக் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டைப் பண்ணுற ஒரு இடம் கொடுக்கும். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் இந்த பிஆர் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து நேராக வரும். ஸோ இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் நான் வந்து பிஆர் பண்ணுறேன் அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்படி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற ஒரு இடம் நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வேணால் டைப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன டைப் பண்ணாலும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் இந்த இன்புட்டுங்கிற இந்த டேக் தான் வந்து இந்த டைப் பண்ணுறது நமக்கு இந்த டைப் பண்ண அலோவ் பண்ணுது. ஓகேவா? இந்த டைப் என்ன அப்படிங்கிறது, இந்த டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒன்று பண்ணலாம். பாஸ்வேர்டு ஈக்குவல்ஸ் டு அதே பிஆர் பண்ணிவிட்டு இதில் வந்து மறுபடியும் ஒரு இன்புட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா நமக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓகே, இந்த இடத்துல ஒரு பிஆர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா இமெயில் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இப்போ என்னால் இமெயில் போட முடியும், பாஸ்வேர்ட் பண்ண முடியும். கரெக்டாக? இந்த மாதிரி வந்து 2 விஷயங்கள் என்னால் பண்ண முடியும். ஸோ ஒரு லாகின் ஃபார்ம் மாதிரி நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. நம்ம ஸ்டைலிங்கில் இதை வந்து நம்ம எப்படி வேணால் ஸ்டைல் பண்ணிக்கலாம். பட் பேசிக் HTML இது வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நான் வந்து இங்கே போய் டைப் பண்ணுறேன், அது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது. அது ஏன்னா இந்த இடத்துல வந்து டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. பட் இதை நான் என்ன வேணால் பண்ணலாம், இல்லை நான் வந்து நிறைய விஷயங்களை பண்ணலாம். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து டைப் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே வந்து நிறையா இந்த எடிட்டரே காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. டைப்பில் வந்து சர்ச், சப்மிட்டு, டைமு, யூஆர்எல், பட்டனு, கலரு, டேட்டு, இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு இமெயில்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல போயிட்டு பாஸ்வேர்டுன்னு ஒன்று பார்த்தேன். கரெக்டாக? ஸோ பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல நான் பாஸ்வேர்டு போட்டேன்னா என்ட்ரு பண்ணேன்னா அது பாஸ்வேர்டாக என்ட்ரு ஆகும். இந்த இடத்துல நான் இமெயில் மட்டும் தான் போட முடியும். ஸோ
ஸோ இப்போ இந்த டைப்புங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன்புட் பாக்ஸ் வந்து எப்படி வந்து கரஸ்பாண்ட் பண்ணும், எப்படி வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணும். இந்த இன்புட் பாக்ஸில் வந்து யூசர் வந்து நம்பர் மட்டும் தான் போட முடியும் அப்படின்னா நம்பர் வரும். ஸோ இந்த யூசர் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ டெக்ஸ்ட் போட்டு என்ட்ரு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து எரர் காட்டும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் என்னால் என்ட்ரு பண்ண முடியல. நான் நம்பர் என்ட்ரு பண்ணால் என்ட்ரு ஆகுது. பட் இப்போ நான் டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன், என்னால் டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ண முடியல. நான் என்ன பண்ணாலும் என்ட்ரு ஆகலை. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் பாக்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த டைப் தான் வந்து டிஃபைன் பண்ணோம் அந்த பாக்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாஸ்வேர்டுன்னு போட்டால் பாஸ்வேர்டுன்னு வரும், இமெயில்னு போட்டால் நமக்கு வந்து இமெயில் மட்டும் தான் அதில் போட்டு சப்மிட் கொடுக்க முடியும், இல்லைனா எரர் வரும். ஓகேவா? இது இன்னொரு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. இப்போ இன்புட் அப்படின்னு போட்டு நான் டைப்பில் வந்து சப்மிட் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் டைப்பில் இதில் வந்து நான் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ சப்மிட்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் இது பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு பிஆர் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு பிஆர் ஸ்பேஸ் விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சப்மிட் பட்டன் வரும். ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகலை, லோட் ஆகுது தவிர வேறு எதுவுமே ஆகலை. பட் இப்போ இதில் ஏதாவது என்ன பண்ணாலும் இப்போ ஒன்றும் ஒர்க் ஆகலை. ஓகேவா? பட் இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இமெயில் அட்ரஸ் கேட்குது கரெக்டாக. இப்போ நான் இதை என்ட்ரு பண்ண அப்படின்னா என்ன காட்டுது, ப்ளீஸ் இன்க்ளூட் அண்ட் இமெயில் அட்ரஸ். ஏன்னா நம்ம இங்கே இமெயில்னு சொல்லி டைப் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதனால் யூசர் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்தால் மட்டுமே சப்மிட் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து சப்மிட், இப்போ இந்த சப்மிட்டுங்கிறத நம்ம ஏன் இது வந்து பட்டன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு கோடு கிடையாது. ஓகேவா? இது வந்து பட்டன் பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கோட் யூஸ் பண்ணுவோம். பட் இது ஃபார்மில் இருக்கிற ஒரு பட்டன் டைப்பு. இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு போய் நான் இந்த ஃபார்முக்கு வெளில பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதே மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒர்க்கே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எதாவது போடுறேன்னா ஒர்க்கே ஆகலை பாருங்கள். ஸோ இந்த பட்டன் வந்து டோட்டலாக ஒர்க்கே ஆகலை பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த பட்டனை வந்து நான் ஃபார்ம் உள்ளே இருந்தால் மட்டுமே இந்த ஃபார்மில் இருக்க கண்டென்ட்ஸை நமக்கு வந்து இது வந்து சென்ட் பண்ணோம். ஓகேவா? இப்போ நான் எதாவது பண்ணேன்னா அப்படின்னா எனக்கு வந்து தப்பாக காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இன்க்ளூட் அண்ட் அப்படின்னு காட்டுது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இது வந்து பட்டன் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடையாது. இது ஜஸ்ட் வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பட்டனை வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த பட்டன் வந்து இதோட லிங்க் ஆகிருக்கும், இந்த இமெயிலோடவும் இந்த பாஸ்வேர்டோட லிங்க் ஆகிருக்கும். நம்ம இது உள்ளே இருக்கிற டைப் படி டைப் கரெக்டாக இருந்தால் மட்டுமே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த பாஸ் பண்ணால் லாகின் ஆகுறது எல்லாமே வந்து பேக் அண்ட் டெவலப்பர்ஸோட வேலை. ஓகேவா? நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நம்ம என்ன பண்ணோம்னா லாகின் பேஜ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். யூசர் வந்து இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணால் கரெக்டாக என்ட்ரு பண்ணால் தப்புன்னு காட்டும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு வந்து நிறையா ஒர்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். பட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இதை விட வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஃபார்மில் இருக்கிற இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் நிறையா பார்ப்போம். இப்போ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம பண்ணியிருக்கிற ஃபார்மில் வந்து கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது கரெக்டாக. அதாவது ஜஸ்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு அப்புறம் சப்மிட் பண்ண முடியுது. ஓகேவா? இது மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நார்மலான இதில் வந்து நம்ம டிக் பண்ணுற மாதிரி பாக்ஸ் பார்ப்போம், இல்லை வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நிறையா இருக்கும் கரெக்டாக. ஸோ அதெல்லாமே வந்து இன்புட்லேயே இருக்கும். நம்ம இப்போ இன்புட் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த இன்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி வந்து கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் கலர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கலர் வரும். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கலர் செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து என்னால் கலர் செலக்ட் பண்ண முடியும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி டிக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். 2 ஆப்ஷனில் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த டைப் ஃபுல்லாக அழிச்சிட்டு மறுபடியும் டைப் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் காட்டும் கரெக்டாக. ஸோ இதிலே வந்து செக் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த செக் பாக்ஸ் சேவ் பண்ணால் இந்த மாதிரி டிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஃபார்மை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து எல்லா இன்புட்டையும் சேர்த்து ஒரே ஃபார்முலா தான் போடணும். பிகாஸ் நீங்கள் அதை மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம போன வீடியோ எப்படி நம்ம சப்மிட் பட்டனை வந்து மாற்றி போட்ட அப்புறம் ஒர்க் ஆகலையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இமெயில் ஃபங்க்ஷன் நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் சப்மிட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சேர்ந்து போகும் கரெக்டாக. இந்த இமெயில், இந்த பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த டிக் பாக்ஸ் எல்லாமே சேர்ந்து சர்வருக்கு போகும்.
இப்போ ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் கட் பண்ணி அதை இதுக்கு ஃபார்முக்கு வெளில போட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இது போகாது. இந்த இமெயிலுங்கிறது சர்வருக்கு போகவே போகாது. ஓகேவா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்முங்கிற டேக் உள்ள போடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல. எப்படின்னா வந்து வரிசையாக வந்து ஏப்ரல் இல்லை ஃபேஸ்புக்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைன் அப் பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் கேட்கும்போது டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக செலக்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நேம் கொடுக்கலாம், ஐடி கொடுக்கலாம். இப்போ நான் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. பிகாஸ் இது உள்ளே வந்து நமக்கு எதுவும் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இது உள்ளே வந்து ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் உள்ள இந்த வேல்யூக்குள்ளே கூட நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து இந்த செலக்டர் இது வந்து நீங்கள் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மந்த் அப்படின்னு கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான், அவ்வளோதான். இப்போ நான் இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மந்த்னே கொடுக்குறேனே, மந்த்துன்னு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஏப்ரல் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் ஏப்ரல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷனில் இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவில் ஸ்டோர் ஆகிற டேட்டா வந்து வெளியில் தெரியுது இல்லை, இந்த வேல்யூ தான் தெரியுது. இப்போ நான் இதை அழிச்சிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஸோ இது உள்ளே இருக்கிறது தான் வந்து வெளில தெரியும். அண்ட் இந்த வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து சர்வருக்கு போகும். யாராச்சும் வந்து இந்த ஏப்ரலுங்கிறத கிளிக் பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து சர்வருக்கு போகும். அவ்வளோதான். அதை வச்சு பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பேக் எண்ட் தெரிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நமக்கு தேவை வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸை வர வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இது காப்பி பண்ணி இதில் வந்து நம்ம வந்து மே அப்படின்னு பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் மே அப்படின்னு பண்ணலாம். சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ கிளிக் பண்ண அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்போவுமே ஏப்ரல் தான் ஃபஸ்ட்டு வரும். அதாவது எந்த ஆப்ஷன் முதல்ல இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ண அப்படின்னா இந்த டேட்டா மொத்தமாக போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இந்த ஃபார்ம் உள்ள இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்காது கரெக்டாக. ஸோ அதனால் பிகாஸ் இது வந்து உங்களுக்கு பழக்கமானால் தான் உங்களுக்கு வந்து இது வந்து மைண்டில் முதல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃபேஸ்புக் மாதிரி வந்து லாகின் பேஜ் ஒன்று பண்ணலாம். பட் ஃபேஸ்புக் மாதிரி வந்து நம்ம கலரோ இல்லை எந்த ஒரு டிசைனோ பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஃபேஸ்புக் மாதிரி இந்த ஒரு பேசிக் இதை வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த ஃபார்ம் இந்த இன்புட்டோட உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபேஸ்புக் மாதிரியே ஒரு வெப்சைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ்புக் மாதிரி ஒரு வெப்சைட் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நான் போயிட்டு facebook.com அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இது வந்து என்னோடய ஃபேஸ்புக் வருது. பட் இப்போ நான் வந்து ஒரு இக்னட்டோ டேப் ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு லாகின் பேஜ் வருது. ஓகேவா? இப்போ இந்த பட்டனு, இந்த டெக்ஸ்ட், இந்த இன்புட் ஃபார்ம் இருக்கிற இந்த டிசைனு, இது எல்லாமே வந்து CSS பார்ட்டில் வரும். ஸோ அப்போ நம்ம இதை பண்ணிக்கலாம். பட் இப்போது நம்ம வந்து இதை வெறும் HTML பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ அது பண்ணோம் அப்படின்னா முதல்ல வந்து ஃபேஸ்புக்கில் HTML மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். சிம்பிளாக டிசபிள் HTML எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கூகுள் க்ரோமில் ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ இந்த ஐகான் போட்ட இந்த எக்ஸ்டென்ஷன், ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது போய் ஆட் ஆகிக்கும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஆட் ஆன அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இதில் வந்து CSS நமக்கு தேவையில்லை. ஸோ நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து CSS இல்லாமல் வெறும் HTML மட்டும் தான் வரும். CSSல தான் வந்து அந்த மாதிரி கலரு எல்லாமே கொடுக்கலாம். அது வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் கற்றுக்கும் போது அது பண்ணலாம். பட் இப்போது நமக்கு தெரிஞ்சது ஒன்லி HTML தான். ஸோ HTML வச்சு வெறும் HTMLோட ஃபேஸ்புக் இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஓரளவுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஸ்டெப்பை நம்ம இதே மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃப்யூச்சரில் வந்து CSS கற்றுக்கும் போது இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ்புக் மாதிரியே ஒரு பேஜ் டிசைன் பண்ண முடியும். பட் இப்போது பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக் அப்படிங்கிற இதுலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டு கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இட்டாலிக்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து CSS பார்ட்டில் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு வந்து பேசிக்கான ஒரு ஃபாண்ட் பண்ணுவோம். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நான் வந்து இன்னொரு
ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சிம்பிளாக வந்து ஃபேஸ்புக் பேசிக்ஸ் .html அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்வரை க்ளோஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் இது வந்து HTML சர்வர் இருந்தது. அதாவது இதில் என்ன ஆகிட்டு இருந்துச்சு கரெக்டாக. இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நான் போய் கோ லைவ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து இப்போது லைவ் ஆகும் கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ லைவ் ஆன அப்புறம் இந்த டிசைன் எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐக்கானை விட்டுருங்க, அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது அப்படின்னா Facebook/login or sign up அப்படின்னு இருக்குது. ஸோ முதல்ல அது பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துருச்சு கரெக்டாக. ஸோ இதெல்லாம் இப்போ நமக்கு தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்புக், அதில் வந்து லாகின், அப்புறம் ஓகே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ லாகின் ஆர் சைன் அப் சேவ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட ஃபைல் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபேஸ்புக் லாகின் ஆர் சைன் அப். ஓகே, ஸோ இது இப்போ ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த லோகோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த CSS நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இட்டாலிக்ஸாக நம்ம வர வைக்க முடியாது. பட் பேசிக்காக ஒரு அளவுக்கு வர வைக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னா சிம்பிள் தான், H1 டேக் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக H1 டேக் அப்படி யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு நான் போட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஃபேஸ்புக் அப்படின்னு வந்துருச்சு. பட் இது வந்து லிங்காக இருக்கணும் கரெக்டாக. ஸோ நான் வந்து ஒரு A டேக் யூஸ் பண்ணுறேன். இங்கே போயிட்டு ஒரு A டேக் யூஸ் பண்ணிட்டு இதை தூக்கி இது உள்ளே போட்டுடலாம். இப்போது ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறப்போ நம்ம HTTPSலாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு லுக் வந்துருச்சு நமக்கு கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைன்அப் டேப் ஓகேவா. ஸோ இந்த சைன்அப் டேப் வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணும்போது நமக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கீழே தான் போகும் கரெக்டாக. இந்த இன்புட் பாக்ஸ் வந்து கீழே தான் போயிட்டுருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டாப்பில் வந்து சைடில் போயிருக்கு, வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள் தான், அவங்க டேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டேபிள்ஸில் வந்து இது ஒரு ரோவில் இருக்கிற ஒரு டேட்டா, இது ஒரு ரோவில் இருக்கிற டேட்டா ஓகேவா. ஸோ அவங்களுக்கு இன்னும் நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ நான் கீழே போயிட்டு நான் வந்து டேபிள் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். இப்போ இது உள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் TR பண்ணுறேன் ஓகேவா. டேபிள் ரோ ஒன்று பண்ணிவிட்டு இப்போ அது உள்ள நான் வந்து TD பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, இமெயில் ஆர் ஃபோன் அப்படின்னு இருக்கா. ஸோ ஆர் ஃபோன். ஸோ இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிட்டு இங்கே போயிட்டு இதை வந்து பாஸ்வேர்டு ஓகே ஸோ பாஸ்வேர்டு அப்படின்னு சேவ் பண்ணுறேன். நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இது கீழே வந்து நம்ம இன்புட் போட்டோம் அப்படின்னா இன்னும் கிளியர் ஆகிடும். எப்படி அப்படின்னா நம்ம இன்னொரு டேபிள் ரோவை க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னா TR அப்படின்னு பண்ணிவிட்டு இது உள்ள வந்து இன்னொரு TD பண்ணலாம். ஸோ TD அப்படின்னு டேபிள் டேட்டா பண்ணிவிட்டு இப்போ இது உள்ளே வந்து நம்ம இன்புட் பண்ணுவோம். ஸோ இன்புட் அப்படின்னு பண்ணி நான் வந்து ஷார்ட் ஃபார்முக்கு இன்புட் டெக்ஸ்ட் இப்படி பண்ணோன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஃபில் ஆகிடும். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம் கரெக்டாக. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இதை நான் இன்னொரு வாட்டி காப்பி பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்களா ஸோ கிட்டத்தட்ட இதே லுக்கு. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து டேபிள் ரோஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான், தவிர நம்ம வேறு ஒன்றுமே பண்ணல ஓகேவா. ஸோ இந்த ஸ்பேஸ் வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளாக அவங்க வந்து டேபிள் ரோஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ரோவில் இந்த 2 டேட்டாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இமெயில் அப்புறம் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ரோவில் 2 இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு இன்புட் இப்படி ஒரு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபீல்டில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த பட்டனை இப்போ நம்ம பண்ணோம். ஸோ இந்த பட்டன் நம்ம பண்ணலாம். சிம்பிளாக அதே தான், TDயை காப்பி பண்ணிட்டு இது உள்ள வந்து நம்ம வந்து சப்மிட் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா இப்போ நம்ம பார்த்தோன்னா சப்மிட்டுங்கிற பட்டன் தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லாகின் அப்படின்னு இருக்கு ஓகேவா. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே நான் என்ன சொன்னேன், இன்புட்டில் வந்து சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. பட் இது வந்து பட்டன் நீங்கள் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு டெம்ப்ளேட் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஒரு பட்டன் ஜென்ரேட் பண்ணணும் தான் சொன்னேன் ஓகேவா. ஸோ பட்டனுக்கான டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா அந்த டேக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பட்டன் தான். ஸோ பட்டன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான், சிம்பிள் தான். இது உள்ள நீங்கள் என்ன போட்டாலும் அது வந்து ஒரு பட்டனாக மாறும். அது வந்து பாருங்கள்
பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்காட்டன் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிள் ரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இதே மாதிரி விஷயத்த பண்ணலாம். அதாவது நான் இந்த ட்ரோ அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரோ வந்து நான் எம்டியாக வச்சிடுறேன். வச்சுட்டு செகண்ட் ரோவில் ஃபர்காட்டன் பாஸ்வேர்டு, ஓகே, ஃபர்காட்டன் பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தோன்னா ஃபர்காட்டன் பாஸ்வேர்டு வந்துருச்சு. பட் இது லிங்காக இருக்குது கரெக்டாக. ஃபர்காட்டன் அக்கௌண்ட்னு இருக்குது. ஓகே, அதேமாதிரி பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் கொஷின் மார்க் கொடுத்துட்டு இது ஒரு லிங்க் ஆக்கணும் கரெக்டாக. ஸோ டேபிள் டேட்டாவே நம்ம லிங்க் ஆக்கலாம். சிம்பிளாக வந்து நம்ம ஏ டேக் பண்ணால் போதும். ஏ டேக் உள்ள இதை தூக்கி போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம லிங்க் கேட்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன லிங்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ தெரியாது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு லிங்க் தெரியல அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ஹேஷ்டேக் போடலாம். ஸோ இந்த ஹேஷ்டேக் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த லிங்க்குமே அனுப்பாது, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் பிளாங்காக விடுறதுக்கு பதிலாக ஒரு ஹேஷ்டேக் போடுறது உங்களுக்கு ஒரு சேஃப்டி. ஓகேவா? ஸோ இப்போ நான் போய் பார்க்குறேன், ஃப்ரெஷ் பண்ண சேவ் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஸோ டேபிள் ரோ இது வந்து லிங்காக மாறல. மேபி இது உள்ளே போட்டு பார்க்கலாம். ஆமாம், இது உள்ளே போட்டால் தான் வரும். நம்ம டேபிள் ரோவை லிங்காக மாற்ற முடியாது. ஓகே, ஓகே, இது நான் இங்கே ஒரு ஏ இருக்குது. ஸோ அதான் ப்ராப்ளமே. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஏ இருந்துச்சு, நான் 2 இது பண்ணியிருந்தனால தான் வரல. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் லைன் இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம வர வைக்கணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து பேசிக்காக வந்து இந்த டேபிளுக்கு வெளில போய் பண்ணோம். பிகாஸ் இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு வெளில போய் தான் வருது. ஸோ நான் இந்த டேபிளுக்கு வெளில போய் பண்ணலாம். ஸோ வெளில போயிட்டு பேராகிராஃப் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் டேக்கில் இது உள்ளே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்களா, அதே விஷயம் எனக்கு வந்துருச்சு. சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் இமேஜ் நியூ டேப் அப்படின்னு பண்ணிட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த அட்ரஸ் தான் இப்போ நமக்கு வேணும். ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு சிம்பிளாக இந்த இதில் போயிட்டு இது கீழே வந்து ஒரு ஐஎம்ஜி இமேஜ் டேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு சோர்ஸில் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுறேன். இது டேரக்ட் லிங்க் தானே. ஸோ இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து அதுக்கு சிமிலர் லுக்காக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி க்ரியேட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் ஓவர்வியூ காட்டுறேன். இது கீழே போயிட்டு இன்னொரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது உள்ள ஃபஸ்ட்டு என்ன வரணும், க்ரியேட் அன் அக்கௌண்ட் வரணும். ஓகேவா? க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். பட் இப்போது இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு இன்னொரு வாட்டி நீங்கள் இன்னொரு லைன் இங்கே கீழே வருது இல்லை, ஸோ இட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இந்த லைன் வருதா. ஸோ இதை நீங்கள் வந்து இன்னொரு பேராகிராஃப் டேக் ரீட் பண்ணி இது உள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இது உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இந்த டேக் ரீட் பண்ணாமல் இது உள்ளே வந்து பிஆர் டேக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ பிஆர் டேக்கை யூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ மேபி இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். சிம்பிளாக இங்கே போயிட்டு நான் வந்து பிஆர் அப்படின்னு போட்டுட்டு இதை கொண்டு போய் இங்கே பேஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதிலே வந்து நான் ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேம், இன்புட்டு இப்படி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கீழே போயிட்டு இதிலே வந்து பிஆர் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துப்பேன். சேவ் பண்ணேன்னா இப்போ எனக்கு வந்துடுமா கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம், இதிலே வந்து இன்புட்டை கொடுத்துப்பேன். ஸோ இதிலே வந்து இது கீழே வந்து ஒரு இன்புட். ஸோ இந்த இன்புட்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் இது கீழே போய் நான் பேஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த இன்புட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போது இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த பேஜ் மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து இன்னும் சிஎஸ்எஸ்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் வந்து இதில் வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த பேஜ் வந்து நான் ஃபுல்லாக வந்து பண்ண போகிறதில்ல. நான் வந்து இதுக்கு மேலே இது வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் தான் வந்து இது அசைன்மெண்ட்டாக எடுத்து பண்ணணும். ஸோ ஃபுல் பேஜும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி பாருங்கள். அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் பண்ணால் போதும். இந்த சைன் அப் வரைக்கும் நீங்கள் பண்ணால் போதும். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சைன் அப் வரைக்கும் இந்த லாகின்னு இந்த இமேஜ் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஸ்பேஸிங் விடாமல் அதே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில டைம் வந்து இந்த ஸ்பேஸ்லாம் வரதான் செய்யும். அதை நம்ம சிஎஸ்எஸ் கற்றுக்கிட்டா தான் நம்மளால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக வரணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பேஜையும் பார்க்கும்போது ஒரு சிமிலர் லுக்காச்சும் இருக்கணும். இப்போ எப்படி இந்த பேஜையும் பார்க்கும்போது ஓரளவுக்காச்சும் சிமிலர் லுக்காக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு லுக் இருந்தால் போதுமே தவிர நீங்கள் வந்து எக்ஸாக்டாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? காய்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பண்ணோம். ஜஸ்ட்டு ரொம்ப ஒரு வெப்சைட் நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணல. இருந்தாலுமே ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். கரெக்டாக இமேஜ் எப்படி ஆட் பண்ணலாம், இது மாதிரி வந்து நிறையா கொஞ்சம் நீங்கள் HTML பற்றி பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம். முக்கியமாக லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா HTML நீங்கள் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸை நீங்கள் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க வெப் பேஜ் உள்ள. ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ், ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேசிக் டெம்ப்ளேட். இது உள்ள நான் வந்து H1 வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ். ஸோ இப்போ தான் ரெடியாக இருக்குது. ஸோ இது நான் வந்து லைவில் வச்சுருக்கேன். இப்போது நான் index.html ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைவில் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேஜ் தான் வந்து லைவில் இருக்கும். ஸோ இப்போது இதில் நீங்கள் வந்து வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் நீங்கள் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் நீங்கள் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். வீடியோஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக தனியாக ஒரு டேக் இருக்குது, வீடியோ அப்படிங்கிற டேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சிருக்கும். இப்போது HTML அப்படின்னாலே டேக்ஸ் தான் எல்லாத்துக்குமே. நீங்கள் அந்த ஒரு டேகும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வீடியோ டேக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த H1 டேக் இல்லை இந்த டைட்டில் டேக் மாதிரி நம்ம வந்து இது உள்ளே வந்து எதுவும் போட வேணாம். ஜஸ்ட் ஒரு இமேஜ் டேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இது இங்கே வந்து சோர்ஸோட அந்த லொக்கேஷன், அந்த லிங்க்கோ இல்லை அந்த லொக்கேஷனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டாலே போதும். இதுக்கு வந்து இந்த டேக் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போது நீங்கள் வந்து இது என்னோட அதே ப்ராஜெக்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் நான் வந்து இந்த டேக் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நான் வந்து இங்கே வந்து லொக்கேட் பண்ண போகிறேன். எப்படின்னா சிம்பிள் தான். வீடியோஸ் அப்புறம் இந்த வீடியோ. ஸோ இதை நான் அப்படியே இது பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை பண்ணிட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போது இது பார்த்தேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து இருக்குது. பட் இப்போது இந்த வீடியோ இப்படி தான் இருக்குது தவிர இது வந்து ஒரு பிக்சர் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நான் கிளிக் பண்ணாலும் எனக்கு ப்ளே ஆகலை. அந்த சைஸும் பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். வித்து இது வந்து ஒரு 720, அப்புறம் ஹைட்டு இது வந்து ஒரு 480. ஸோ இப்படி நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு சைஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ கூட வந்து சைஸ் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர இது வந்து நம்மளால் கிளிக் பண்ணி ப்ளே பண்ண முடியல. கரெக்டாக? ஸோ ப்ளே பண்ண வைக்கிறது சிம்பிள் தான். இந்த இடத்துல போயிட்டு கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வீடியோ நீங்கள் வைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சோர்ஸில் வந்து அந்த வீடியோட லொக்கேஷனை மென்ஷன் பண்ணோம். அப்புறம் அதோட வித்து, அதோட ஹைட்டு, ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து வந்துடும். ஸோ இது எல்லாமே ஒரு ஆட்ரிபியூட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து வீடியோ ஆட் பண்ணுறதுல ஒரு மெத்தட் தான். இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னு காட்டுறேன். அதே மாதிரி தான் வீடியோ டேகை முதல்ல போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இதில் நான் வந்து சோர்ஸ் போடவே போகிறதில்ல. இதில் சோர்ஸே நான் எடுத்துடுறேன். சோர்ஸை எடுத்துட்டு இதுல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல வந்து வித் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணுவோம், இது உள்ளே போயிட்டு நம்ம சோர்ஸ் போடுவோம். ஸோ இது உள்ளே போயிட்டு நம்ம சோர்ஸ் போடுவோம். ஏன் அப்படின்னா
இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. எதுக்கு அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தோன்னா நான் வந்து ஒரு .mp4 ஃபைல் ஃபார்மேட்டை நான் போட்டிருக்கேன். கரெக்டா? இப்போது எல்லா வீடியோவும் .mp4 ஃபார்மேட் இருக்காது. நமக்கு 100% தெரியும். அப்படி இருக்கிறப்போ நிறையா ப்ரௌசர்ஸ் வந்து MP4 ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம். உங்களால் எல்லா வீடியோவும் MP4 ஃபார்மேட்டில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் வேறு ஒரு ஃபார்மேட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு AVI ஃபார்மேட்டு இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த டைமில் இந்த செகண்ட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் MP4 தான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் மெத்தடே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதே வேறு ஃபார்மேட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த செகண்ட் மெத்தட். ஸோ இந்த செகண்ட் மெத்தடில் நம்ம வந்து சோர்ஸ் மேலே போடவே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த சோர்ஸை உள்ளே போடுவோம். எப்படின்னா சோர்ஸ் அப்படிங்கிற இந்த டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சோர்ஸ் டேக்கை நம்ம வந்து சிம்பிளாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் டேக் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சோர்ஸ் டேக் உள்ளே தான் நம்ம வந்து அந்த வீடியோ லிங்க்கை போடுவோம். ஸோ SRC = அப்படின்னு சொல்லி லிங்க் போடுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் போய் இங்கே பார்த்தேன் அப்படின்னா இங்கே இந்த வீடியோ இருக்குது. கிட்டத்தட்ட அதே தான், சேம் தான், எந்த ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஒரு புது ஆட்ரிபியூட்டை கொடுக்கலாம். அப்படி என்ன ஆட்ரிபியூட்னா டைப் = இப்படி கொடுக்கலாம், video/mp4 அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டைட்டிலில் கொடுக்கலாம், ஒரு டைப்பு கொடுக்கலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான். இப்போ நீங்கள் AVI அப்படின்னா நீங்கள் வந்து AVI அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எரர் காட்டுது, பிகாஸ் இது வந்து MP4 ஃபார்மேட்டுங்கிறனால. இப்போ நான் MP4 அப்படின்னா MP4 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டைப்புங்கிற ஆட்ரிபியூட் வந்து இந்த வீடியோவுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதை வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாராவது டீச் பண்ணுற மூலியமா இல்லை டாக்குமெண்டேஷன் படித்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ பட் நீங்கள் அதை படிக்க வேணாம், நீங்கள் கோர்ஸ் எடுத்தனால நானே உங்களுக்கு வந்து என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து MP4க்கு வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த செகண்ட் மெத்தட், பிகாஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய லைன் ஆஃப் கோட் வந்துடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன் கொஞ்சம் பெருசாக வந்துடும். மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து MP4 வச்சு இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சில வெப்சைட்ஸ்லாம் பார்க்கலாம். அப்படி என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, சில வெப்சைட்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவுக்கு மேலே வந்து சில டெக்ஸ்ட்லாம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு வீடியோவே அப்படியே ஒரு வெப்சைட்டோட பேக்ரவுண்டாக இருக்கும். கரெக்டாக? அந்த மெத்தடை நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோ மெத்தட் வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகவே ஆகாது. ஸோ பிகாஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டாப்பிக்கில் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நடக்கவே நடக்காது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். பட் இப்போ இது வந்து ஒரு பேசிக் மெத்தட். நீங்கள் வந்து வீடியோஸ் ஆட் பண்ணுறதுக்கு, இப்போ ஆடியோ ஆட் பண்ணுறது அதே தான், ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து ஆடியோ அப்படின்னு போட்டுட்டு சோர்ஸ் டேக்கை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ சோர்ஸ் டேக் வந்து நீங்கள் எது ஒரு ஆடியோ டேக்கை மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இங்கே ஜஸ்ட் நான் வந்து இப்போ இங்கேருந்து ஆடியோவும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு ஆடியோ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு ஆடியோ பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து இதுக்கு ரீநேம் பண்ணிக்கிறேன் ஆடியோ அப்படின்ட்டு. ரீநேம் பண்ணிவிட்டு இப்போ இதில் போயிட்டு நான் வந்து ஆடியோ MP3 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் இதுக்கு வந்து எந்த ஒரு சைஸுமே கொடுக்க தேவையில்லை, பிகாஸ் வந்து இப்போ நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஆடியோ தான். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து சைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அண்ட் இப்போ இது வந்து டிஸ்பிளே ஆகலை, பிகாஸ் இது என்ன இருக்குது அப்படின்னா சைட்லேயே போயிட்டு வந்து, அதாவது இப்போ இந்த வீடியோக்கு சைடில் இந்த வீடியோ வந்துருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி சைட்லேயே வந்துருக்கு. நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டிவ்வில் இது போடலாம், இது ஒரு தனி செக்ஷனாக பண்ணலாம். ஸோ டிவ் போட்டு அந்த டிவ் உள்ளே நம்ம இதை போடுவோம். ஸோ இப்போது இந்த ஆடியோ நமக்கு வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல்ஸ் போட்டுருங்க. ஸோ அதுதான் வந்து எல்லாத்துலேயும் முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இந்த டிவ் நான் போடாமல் இருந்திருந்தேன் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டிவ் போடாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதே விஷயம்தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டிவ் போடுறது உங்களுக்கு வந்து ஒரு செக்ஷனையும் என்ன சொல்கிறது, இது ஒரு தனி குரூப்பாகவும் இது ஒரு தனி குரூப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆடியோ ஒரு தனி குரூப்பு, வீடியோ ஒரு தனி குரூப்பாக நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா டிவ் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு டிவ் உள்ளே எடுத்து போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் வந்து ஒரு டிவ் உள்ளே போட்டேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கீழே இருக்குது. பிகாஸ் வந்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபுல் செக்ஷன், இது ஒரு செக்ஷனு, இது ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் இது ஒரு செக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செக்ஷனாக பிரிச்சுக்கும், அவ்வளோதான்.
ஸோ இதை நம்ம வந்து எப்படி வேணால் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் சொன்னேன் ஹெட்டரு மெனு எல்லாமே இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஃப்யூச்சரில் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த டியூங்கிறது ஜஸ்ட் செக்ஷனாக பிரிக்கிறதுக்கு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆடியோ வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னா இந்த ஆடியோ ப்ளே ஆகும். ஸோ ஜஸ்ட் இந்த ஆடியோ வந்து இப்படி மாதிரி ப்ளே ஆகும். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், நீங்கள் எப்படி வந்து வீடியோஸையும் ஆடியோஸையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு வந்து இன்னொரு சுச்சுவேஷன் வரலாம், அதாவது யூடியூப்லேருந்து சில வீடியோஸ் எடுத்து நீங்கள் வந்து இதில் வைக்கிற மாதிரி வரும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் யூடியூப்லேருந்து எப்படி ஒரு வீடியோ எடுத்து வைக்கலாம் காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் போங்க, ஏதாச்சும் ஒரு வீடியோஸ்க்கு போங்க. ஓகேவா? ஸோ மேபி இட் கேன் பி எனி வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து எம்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு கொடுப்பாங்க. ஸோ இது என்ன கோடு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன், பிகாஸ் இது கொஞ்சம் அட்வான்ஸான டாப்பிக்கில் போகும். பட் இந்த கோடை இப்போ நான் ஒரு தனியாக ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பிகாஸ் இது ஒரு செக்ஷனாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய கோடாக இருக்குது. ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம் இது என்ன அப்படின்ட்டு. பட் இந்த கோடை நான் இப்போ சேவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா இந்த யூடியூப் வீடியோ வந்து எனக்கு வந்துடுச்சு. கரெக்டாக? ஸோ இப்போது நான் வந்து இதை வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து எம்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கோடு ஜஸ்ட் இந்த கோடு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் ஜஸ்ட் அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? அது என்ன, இது உள்ளே என்ன ஐஃப்ரேம்னா என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டஃப்பில் பார்க்கலாம். பட் இப்போது இந்த பேசிக் இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு வீடியோ அண்ட் ஆடியோவை நீங்கள் வந்து ஒரு உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வைப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா HTML இருக்கிற பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வீடியோ டேகு, ஆடியோ டேகு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இன்புட் எப்படி பண்ணலாம், எப்படி ஒரு லாகின் பேஜ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்புட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு பாடி டேகு, டைட்டில் டேகுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது நம்ம அடுத்து CSSக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம வந்து எந்த ஒரு டிசைனும் பண்ணல. கரெக்டாக? நம்ம ஜஸ்ட் வந்து எப்படி டேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ கூட நம்ம ஜஸ்ட் அடுக்கி தான் வச்சோமே தவிர நம்ம இன்னும் அழகாக பண்ணல. கரெக்டாக? மேலே மெனுலாம் பண்ணல, அது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணல. அது எல்லாமே நம்ம வந்து CSSோட ஹெல்ப்போடு தான் பண்ணலாம். ஸோ CSSனால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோலையும் ஸ்டார்ட் பண்ணுறேன்.